Hello guys, welcome to the Boys Talk series in Locker Room Tamil. ஸோ நம்ம பாய்ஸ் டாக் சீரீஸ் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ரீச், நல்ல ஃபீட்பேக் வியூவர்ஸ் கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ப்ளஸ் லைக் இந்த வீடியோஸ் வந்து எங்களோட ஸ்போர்ட் பாட்காஸ்டோட இன்னும் ஒரு நல்ல ரீச் இருக்கு. ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம யாருமே தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில யாருமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் தமிழ் பாட்காஸ்ட்ல ஜென்ரலாகவே வந்து நிறைய நம்ம பேசுகிற டாபிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் NBA சீசன் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் ஸ்லோவாக வந்து எங்களோட ஸ்போர்ட் பாட்காஸ்ட், NBA பாட்காஸ்ட்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் பிஸியாக நாங்கள் அதையும் போட ஆரம்பிச்சிருவோம். பட் பாய்ஸ் டாக் சீரீஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வச்சுட்டே இருக்கணும். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒரு எபிசோட வந்து பாய்ஸ் டாக்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து இப்போதைக்கு நாங்கள் ஒரு முடிவில் தான் இருக்கோம். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் ரீச் ஆகும். இப்போ NBA, ஃபுட்பால், F1னா அந்த செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு தான் போகும். பட் இதில் வந்து நம்ம டே டு டே பார்க்குற திங்ஸ் அண்ட் லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இந்த மாதிரி குட்ஸ் அண்ட் பேட்ஸ், இதை பற்றி நம்ம பேசுறதால ஒரு வைடர் மாஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இது ரீச் ஆகுது. ஸோ பார்ப்போம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் நிறைய புது டாபிக்ஸ், கண்டென்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் இந்த சீரீஸில் வந்து பிரெயின் ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஹாப் இன் டு செஷன் ஆஃப் பாய்ஸ் டாக், ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான். எங்களோட கோல் வந்து லாக்கர் ரூம் தமிழில் வந்து ஒரு ஓப்பன் பாட்காஸ்ட் கம்யூனிட்டியாக தான் வந்து நாங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் பார்க்குறோம். நாட் ஜஸ்ட் மீ, ரோஷன், சுதர்ஷன் அண்ட் ஃபியூ அதர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து it's a free for all platform now. So if you are interested and if you want to share your ideas and thoughts, comments la solunga, reach out, naangale kandipa we'll reach back to you. And இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நான், ரோஷன், சுதர்ஷன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், அதாவது மாஸ்டர்ஸ் படிக்கிறது. ஸோ நம்ம ஊர்ல வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறது வந்து 80s கூட இல்லை, 60s 70sலேருந்தே இருந்திருக்கு. பட் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் போஸ்ட் கோவிட் இந்த மாஸ்டர்ஸ் போகிற ப்ராசஸே வந்து ஆஸ் அ ஹோல் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப லீனியன்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா GREலாம் வே ஆஃப் பண்ணாங்க ஒரு பாயிண்ட்ல யூஎஸ்ல. IELTS ஸ்கோர்லாம் வந்து பெருசாக யாரும் கன்சிடரும் பண்ணல ஒரு மாதிரி. ஏன்னா நீ எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் கண் கூட வந்து இங்கிலீஷ் எல்லாம் என்னன்னே தெரியாமல், ஒரு மெயில் அனுப்ப தெரியாமல், ஒரு ஸ்பெல்லிங் தெரியாத ஆளுங்களே வந்து ஏதோ பண்ணி சிஸ்டமை கேம் பண்ணி அவங்க என்னதான் வந்து டோஃபில், IELTS இந்த மாதிரி வந்து ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம்லாம் யூனிவர்சிட்டி அண்ட் கவர்மெண்ட் வச்சுருந்தாலுமே ஏதோ ஒரு கேம் பண்ணி வந்துடுறாங்க. அது எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. அண்ட் அதான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஒரு பயங்கர ஸ்பைக், ஒரு சரியான இன்க்ரீஸு இந்த மாஸ்டர்ஸ் படிக்கிற நம்பர்ஸில். நிறையா இப்போ மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆந்திராவில் ஃபால் இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்போர்ட்டில் எத்தனை பேர் நிற்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வியப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து வர்றதுல ஒரு 70 to 80% வந்து இந்தியா விட்டு வெளில போயிடணும், வேறு நாட்டுக்கு போயிடணும், வேறு கண்ட்ரிக்கு போயிடணும், இந்தியாவில் இருக்கக்கூடாது மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ் இஸ் லைக் த ஈஸி டிக்கெட். ஏன்னா இந்தியாவிலேருந்து H1B ப்ரோக்ராமோ இல்லை அப்ராடில் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு வேலை தேடி வர ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அண்டு மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஈஸி டிக்கெட். அண்டு இதை நான் தப்பு சொல்ல, பட் எதுக்கு வரோன்னே தெரியாமல் ஒரு பிளேட்டன்ட் ரீசனாக வந்து இந்தியா விட்டு வெளில போகணுன்றத ஒரே ரீசனுக்காக மாஸ்டர்ஸ் படிக்கிறது வந்து பாயிண்டே இல்லை. ஸோ ஒய் மாஸ்டர்ஸ், இதுக்கு மெயின் ரீசன்ஸ்லாம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது மாஸ்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நீ சொன்ன மாதிரி எப்போலேருந்தோ இருக்குது. இது நம்ம ஜென்ரேஷன் இல்லை, நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் தான் வராங்கன்னு கிடையாது. பட் முன்னாடி ஜென்ரேஷன் என்னை பொறுத்தவரை எப்படி இருந்துச்சுன்னா, அதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்த்தாங்க. லைக் யூஎஸில் படிக்கிறான், யூரோப்பில் படிக்கிறான் அப்படின்ன போது அங்கே படிச்சுட்டு வர பையன் வந்து ஃபாரின் மாப்பில் ஃபாரினில் படிச்சுட்டு வரான் அப்படின்றதுனால அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம இதெல்லாம். அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் வந்து போக போக அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அதோட வேல்யூ வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நீ சொல்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் கிளம்பி வராங்க, பாதி பேர் எதுக்கு வரோன்னே தெரியாமல் வராங்க. நீ சொன்ன மாதிரி மீதி பேர்லாம் வந்துட்டு எனக்கு இங்கேருந்து கிளம்புனா போதுண்டா, எனக்கு தப்பிச்சா போதுண்டான்னு ஓடி வரா மாதிரி ஒரு பாத்வேவாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுனால என்ன ஆயிடுச்சு, இங்கே படிச்சுட்டு வராங்களோ இல்லை இங்கே வேலை பண்ணிட்டு திருப்பி ரிட்டன் இந்தியாவுக்கு வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபாரின் மாப்பிளடா அப்படின்ற மவுஸ் வந்து போயிடுச்சு. இப்போ ஓகே என்ன இப்போ ஃபாரினில் படிச்சுட்டு வர அவ்வளோதானே, உன்ன மாதிரி 10,000 பேர் 1000 பேர் போகிறான் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீ சொன்ன மாதிரி 70 to 80 பீப்புள் அதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்காட்டா கூட ஒரு எஸ்கேப் ரவுட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து லூப் ஹோல் இருக்குது எக்கச்சக்கமாக. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு
அவங்கவங்க வீட்லயே 1008 ப்ராப்ளம் இருக்கலாம். நெறைய பேர் வந்து எனக்கு இங்கேருந்து ஒழிஞ்சா போதும்டா அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரிமைனிங் 10-15% தான் எனக்கு இது ஸோ எனக்கு எங்க வீட்லேருந்து பயந்து ஓடுனா போதும்டா அப்படின்ற மாரி ரீசனுக்கு தான் நெறைய பேர். ஏன்னா கேர்ள்ஸ் நெறைய பேர் ஆக்சுவலா அது ஒரு ரீசனாவே வருவாங்க. இது வந்து ஒரு காமெடிக்குன்னு நம்ம சொன்னாலுமே நெறைய வீட்ல இது ஆக்சுவலா ஒரு சீரியஸ் ரீசன். 22, 23 ஆயிடுச்சு. நான் வந்து அண்டர் கிராட் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணும்போதே நெறைய பேர் எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது எனக்கு வேண்டாம். சொன்னா எங்க வீட்ல அக்செப்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நெறைய கேர்ள்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கவுங்க சினாரியோஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி தப்பிச்சு வர ஒரு எஸ்கேப் ரூட்டாக தான் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் நிறைய பேர் பண்ணுறாங்க. லைக் 100%ல 70-80 அதுதான் உண்மை. மீதி 20 பார்த்தோன்னா அந்த 20யுமே பார்த்தா ரிஃபைண்டாக ஒரு கிளியர் பாத்தோட வராங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. என்ன கேட்டால் அதில் ஒரு 5-10% தான் நிஜமாவே லைக் எனக்கு இது படிக்கணும், நான் யூஜியில் இது படித்தா நான் இப்போ மாஸ்டர்ஸில் அதோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. மீதி 10 பேர் பார்த்தோன்னா எனக்கு வீட்டிலேருந்து தப்பிக்கணும் ஒன்றும் இல்லை, பட் நான் சும்மா போய் வேற ஒரு கண்ட்ரியில் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வருவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் டிஃபைன்டு 5-10% தான் பார்த்தோன்னா எனக்கு இந்த கோல் இருக்குது ஆறு நான் இது பண்ணணுன்ற ஐடியாவில் வருவாங்க. ஏன்னா நீ பார்த்தோன்னா அண்டர் கிராடில் ஒரு கோர்ஸ் ஆர் சம்திங் படிச்சிருப்பாங்க. மாஸ்டர்ஸ் அவங்க படிக்கிற டிகிரி பார்த்தோன்னா இதுக்கு அது சுத்தமாக 1% லிங்க் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீ வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு அப்ரோச்சோட வராங்கன்னு நினைக்கிறியா? கிடையாது. வீட்டில் ப்ராப்ளம் இல்லை, பட் அட் த சேம் டைம் ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் அ டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக நம்ம ஜென்ரேஷனில் இப்போ இருக்குது. அந்த ஃபாரின் மாப்பில் அந்த கெத்து அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அந்த ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாறி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல மவுல்ட் ஆயிடுச்சு. லைக் மாஸ்டர்ஸ் வரணும் அப்படின்றது. அதான் சுதர்சன் சொன்ன மாதிரி தான். ஒரு 2 இயர்ஸ் வந்து சும்மா ஒரு பஃபர் பீரியடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம போன எபிசோட்லேயே பேசியிருப்போம். இந்த 4 இயர்ஸ் இன்ஜினியரிங்கை ஒரு பஃபர் பீரியடாக யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அது இன்னும் கொஞ்சம் சில பேர் நிறைய பேரே இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 2 வருஷம் பஃபர் பீரியடாக இருந்துட்டு அதில் ஏதாச்சும் ஃபிகர் அவுட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. முடிச்சுட்டு திருப்பி பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு சில கும்பல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெய்டு ஹாலிடே மாதிரி பார்க்குறாங்க. இது யூரோப்பில் இல்லை யூஎஸில் இல்லை ஆஸ்திரேலியாவில் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நான் ஒரு 2 வருஷம் தங்கியிருந்தேன், லைக் படிக்கிறேன்ற பேரில் சும்மா தங்கியிருந்தேன்ற மாதிரி அங்கே என்ன நான் பண்ணேன்றதை வந்து அது ஒரு ஹாலிடே மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாஸ்டர்ஸ் வரப்போகிறோம் இப்போ படிக்க போகிறோம்னு வந்து அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க பண்ணுறது நம்மளே பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க பண்ணுறது என்னன்னா ப்ரீவியஸ் சீனியர்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் யார் யார் இருக்கான்னு அவங்கள்ட்ட ரீச் அவுட் பண்ணுறது, அதுமாரி ஏதாவது ஒரு கான்டாக்ட் பிடிச்சி இப்போ தமிழ் பசங்கன்னா தமிழ் ஆளுங்க யாராவது இருப்பாங்களா, இல்லை இப்போ காலேஜ் முன்னாடி படித்தவன் இல்லை இப்போ கரண்ட்டில் படிக்கிறான் அப்படின்னு ரீச் அவுட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி எப்படி, அந்த சிட்டி எப்படி, அந்த பேக்ரவுண்ட் எப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் ரிசர்ச் இது பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அந்த அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. பட் இந்த சீனியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு ஒரு கேவலமான இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சீனியர் பீப்புள் தான் வந்து உனக்கு வந்து ஒரு ஒரு குட் செட் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பாங்க. இது பண்ண அது பண்ணி இப்படி ஃபாலோ பண்ண அப்படி ஃபாலோ பண்ணு. பட் என் எக்ஸ்பீரியன்ஸ்லும் சரி, சுதர்ஷன் நீயும் பார்த்துருப்ப, ரோஷன் நீயும் பார்த்துருப்ப. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து நான் வந்து பார்த்தது வந்து முக்கால்வாசி ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து இதுமாரி மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன்னு இதுமாரி வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி இந்த சீனியர்ஸ் அவனுக்கு டிஸ்கஷன்ஸ்லாம் போகும்போது எடுத்தோடனே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரானா எடுத்தோடனே பார்ட் டைம் ஜாப் போகிறது, ஆஃப் கேம்பஸில் போய் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, காசு எப்படி இங்கே யூஎஸில் வந்து சேர்த்து வைக்கிறது, காசு சேர்த்து வச்சு கார் வாங்குறது, எப்படி வந்து ஓ செலவெல்லாம் வந்து ஐ மீன் உன்னோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும். நீ படிப்பு எஜுகேஷன் அது ரிலேட்டடாக இல்லாமல் ஆஃப் கேம்பஸ் பார்ட் டைம் ஜாபு அது இதெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா கேவலமான இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா காலேஜ்லேருந்து வர பசங்க எல்லாருக்குமே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ யூஜி முடிச்சு சில பேர் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்கு வருவாங்க, அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும். பட் ஒரு 4 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒருத்தன் புதுசாக அப்ராட் மூவ் ஆக போகிறான்னா அவனுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே போய் மச்சான் பார்ட்டி பண்ணலாம், பொண்ணுங்க வெள்ளைக்காரிங்க சரக்கடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அப்பா அம்மா தொல்லை கிடையாது, நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு எஸ்கேப் ரூட்டாக இருக்குது. இப்போ கல்யாணம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுக்கு ஒரு எஸ்கேப் ரூட்டு தான் இது மாதிரி மாஸ்டர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து சரி இங்கே வந்து லைக் ஹெல் பிரேக் லூஸ் மாதிரி லைக் அவங்களுக்கு வந்து லைக் நத்திங் இஸ் டைட் டு தம், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ன்ற மாதிரி அவங்க வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த நிறையா சீனியர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் அது லீகல், லைக் கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் கூட நீ வந்து ஆஃப் கேம்பஸ்லாம் நீ பண்ணலாம். பட் யூஎஸில் இட்ஸ் இல்லீகல்.
யூஎஸ்ல வந்து ஏன் அது இல்லீகலாக வச்சிருக்காங்கன்றதுக்கு நான் அப்புறம் வரேன். பட் யூஎஸ்ல இல்லீகல். நீ வந்து ஆன் கேம்பஸ் மட்டும் தான் நீ லீகலாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த சீனியர்ஸ் வந்து இந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கறது, அப்புறமா வந்து நான் வரும்போது வந்து ஏதோ ஒரு செக்லிஸ்ட்லாம் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதில் வந்து தக்காளி, அரிசி, வெங்காயம், பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம் இங்கே யூஎஸ்ல கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப லூஸ்தனமாக இருந்துச்சு. ஏன்னா ஏதோ 8 செட் ஆஃப் ஜீன்ஸு, வின்டர் ஜாக்கெட்டு, பூட்ஸ் அதெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சிரிப்பாக இருந்துச்சு. நீ ஒன்றும் மார்ஸுக்கு போகல, யூஎஸ்ல உனக்கு எல்லாமே என் கடைக்கு போகுது, இந்தியாவோட உனக்கு பெட்டராகவே கிடைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும். ஸோ இந்த மாதிரி நாட் ஜஸ்ட் இன் யூஎஸ் பட் அதர் கண்ட்ரீஸும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த ஆல்ரெடி படிக்கிற உனக்கு வந்து உனக்கு எல்லாமே தெரியும் என்ன, லைக் யூ ஆர் கோயிங் த்ரூ தட் ஷிட் ரைட். ஸோ யூனோ நீ வந்து ஒருத்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னா அதை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணும். உனக்கு கொடுக்க தெரியலனா விட்டுருணும். இந்த மாதிரி பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறது வந்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அது அது வந்து லைக் இட் வில் அஃபெக்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை தான் நான் அப்படி பார்க்குறேன். நீங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன? என் ஊரில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தால் எனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி இருக்கும். நான் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக போயிட்டு டவுட்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம். மற்ற ஊர் ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது, பட் இன்ஸ்டண்ட்டாக யாருக்குமே அந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல. ஸோ அப்படி போய் தேடுவாங்க. தேடும்போது என்ன ஆகும், தேடி முடிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணக்கப்புறமா அந்த குரூப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சீனியர் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறான் அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஓகே, இந்த சீனியருக்கு வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி நல்லா தெரியும் போல் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் வரும். ஏன்னா இப்போ அந்த ஊரில் உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி வரை யூஎஸ்ஓ இல்லை யூரோப்போ யாருமே வராத பசங்க குரூப்பில் எப்படி ஒருத்தன் தெளிவாக எல்லாத்த பற்றியுமே ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படிங்கும்போது ஓகே இவனுக்கு எல்லாமே தெரியும் போல் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அவன் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவன் குரூப் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறதா இருக்கலாம். அவனோட ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 ஜூனியர் பசங்களை கைட் பண்ணணுங்கிறதுக்காக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற சீனியர்ஸ் பார்த்தா இருப்பாங்க, இல்லைன்னு கிடையாது. ஏன்னா நம்மளுக்குமே பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி நம்ம இப்போ நான் ஆதிலாம் வந்து சேம் யூனிவர்சிட்டி, ஸோ எங்களுக்குலாம் வந்துட்டு சேம் செட் ஆஃப் சீனியர்ஸ்ன போது இதை வந்து ஆப்வியஸ்லி அவனுமே அக்செப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்லா ஹெல்ப் பண்ண சீனியர்ஸும் இருக்காங்க, பட் அட் த சேம் டைம் ராங்காக கைட் பண்ண சீனியர்ஸுமே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ராங்காக கைட் பண்ண சீனியர்ஸ் பண்ணுறது என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஒரு 1 or 2 பீப்புளை வந்து நம்ம குரூப்பில் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லாம் அவங்க எல்லாருக்கும் இது பண்ணலாண்டா, பார்ட்டி பண்ணலாண்டா அப்படின்வாங்க. உடனே 4 பேர் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிலாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பான் ஒரு 2 ஜூனியர்ஸ். இவனுங்க உடனே அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண உடனே இந்த சீனியர்ஸ் என்ன பண்ணுவானுங்க, இவனுங்க நல்லா கூத்தடிப்பானுங்க போல், இவனுங்களை வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனில் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இன்டென்ஷனில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பானே தவிர நிஜமாவே அந்த பையனுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜாக யூஸ் ஆகுமா அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண மாட்டான். இது எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா மீதி 40-50 பேர் இருக்காங்க பாரு அந்த குரூப்பில், அவங்க என்ன பண்ணுவாங்க, நிஜமாவே இது இப்படி தானோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் பயப்படுவாங்க. வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் இவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மை கிடையாது, நம்ம அங்கே போய் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரதுனால. நிறைய பேர் வந்து ஒரு நம்மளுக்கு சீனியர்னு ஒருத்தர் சொன்னால் அதை நம்பணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கலாம் ஒருத்தர் நெகட்டிவாக 4 சொல்கிறான், இல்லைனா உன்னை ராங்காக லீட் பண்ணி உன்னை 4 சொல்கிறானா, இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு பயப்படுவாங்க. தேவையே இல்லாதது. ஸோ நீங்கள் ஒரு 2 பேரை வந்து கைட் பண்ணுறதா இருந்துட்டு இல்லைனா அவங்க கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அடிச்சு விட்றதெல்லாம் மீதி இருக்கிற எல்லாரையும் பயன்படுத்துறது மாதிரி இருக்கும், பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு குரூப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேரோட பேரண்ட்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆவாங்க. நிறைய பேர் குரூப்ஸில் வந்து பார்த்தா பேரண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. லைக் லெஜிட்டிமேட்டாக சீனியர்ஸோட அவங்க கான்டாக்டில் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்களா, ஏதாவது மிஸ்கைட் பண்ணுறாங்களா, இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்னு பார்க்குற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் ஆர் சீனியர் பீப்புளெலாம் ஒரு குரூப்பில் இருக்கும்போது அந்த சீனியராக இருக்கிற அந்த ஆள் வந்துட்டு வேர்ஸ்ட் கேஸ் நீ இன்ஃபர்மேஷன் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் சொல்லாமல் இருக்கிறதே எனக்கிட்ட பெட்டர். நீ சொல்கிறேன்ற பேரில் இப்படி கண்டதை அடிச்சு விட்டு 4 பேரை வந்து உன் டீமில் அவர் உன்னோட குரூப்பில் இழுத்துக்கணுங்கிறதுக்காக மீதி 40 பேரை வந்து தேவையில்லாமல் கிளப்பி விட்டு தேவையில்லை. இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு போகிறவங்க அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு போகிறவங்க அப்படின்றது மட்டும் இல்லை, ஃபாரினில் போய் படிக்கிற வேறு ஒரு கண்ட்ரியில் போய் படிக்கிற அப்படின்னாலே ஒரு குரூப் வந்து க்ரியேட் ஆகிடுதுனாலே அந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 2 பேர் இந்த மாதிரி கோளாறு கேஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக. நீ ஃபஸ்ட்டு சொன்னல இந்த ஆஃப் கேம்பஸ் போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, இங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸில் ஸ்கூல் முடிஞ்சதோட இங்கே அந்த அட்டண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஓகேவா, இங்கே இருக்க பசங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ்ன்ற விஷயமே இருக்காது. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவனுங்க லைக் இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு காலேஜ் வராமல் வெளில போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் எக்ஸாம்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ மாஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீ வந்து
ஆக்சுவலாக என் இதில் வந்து என் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இது சொன்னாங்க, லைக் நீ ஒரு செமஸ்டரில் ஒரு நாள் லீவ் எடுக்கலாம், லைக் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம நீ ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். அதை தாண்டி எடுக்கிறேன்னா நீ எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கணும். அவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா, லைக் நீ உள்ளூரில் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா புரியும், அவங்க பவர் அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது பேசிக்கலாம். பட் இந்த ஊரில் வந்து இவ்வளோ லீனியண்ட்டாக இருக்க ஊரில் வந்து இவனுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். ப்ரீவியஸ் பேட்சில் வந்து இவனுக்கு அந்த மாதிரிலாம் வித்த காட்டு போனதுனால தான் இந்த பேட்சை வந்து நம்ம வந்து அவ்வளோ டைட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது அதுக்கப்புறம் நீ சொன்ன அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் தான். குரூப்ஸில் வந்து லைக் எனக்கு பர்சனலாக ஒருத்தனை தெரியும். அவன் வந்து என்ன பண்ணான்னா, லைக் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து அது நீ வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கோ, இது திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொன்னான். ஒன்னே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லணும், இல்லை ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இது பார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்னா புரியல. அது எனக்கு எப்பயுமே வந்து லைக் அதான் 1-2 சீனியர்ஸ் வந்து அவங்க தான் வந்து ஜென்யூனாக வந்து ஹெல்ப் பண்ணி உன்னை பற்றி கேர் பண்ணுற சீனியர்ஸ் அவனுங்க தான். மற்றபடி முக்கால்வாசி வந்து உன்னை மிஸ்கைட் பண்ணுறது தான். அண்ட் கோயிங் த்ரூ திஸ் ப்ராசஸ். ஸோ இன்னொரு பெரிய ஜோக்கு எனக்கு மற்ற கண்ட்ரிஸ் எப்படின்னு தெரியல, எனக்கு யூரோப்பு, ஆஸ்திரேலியா, கனடாலாம் எனக்கு எப்படின்னு தெரியல. யூஎஸ்ல மெயினாக நடக்கிறது என்னன்னா, இந்த வீசா இன்டர்வியூ நீ எடுக்கணும், சரியா? ஸோ அந்த வீசா கான்சுலேட்டில் போய் நீ இன்டர்வியூ எடுத்து உனக்கு அந்த கான்சுலேட் ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணாதான் உனக்கு யூஎஸ்க்கு என்ட்ரி. இந்த வீசா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. இந்த நிறைய குரூப்ஸ்லாம் இருக்கும். தி ஆஃபீஸர் வாஸ் 50-year-old பிளாக் உமன், 30-year-old ஒயிட் மேல், அப்படி இப்படிலாம் ஏதோ போட்டு இந்த ஆஃபீஸர்கிட்ட பேசினது இதெல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி அகாடமிக் கொஸ்டின் ஆன்சர் மாரி Q&A மாரி போட்டிருப்பாங்க. உன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஆஃபீஸர் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 பீப்புளுக்கு இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இது. வந்து நீ கொஸ்டின் ஆன்சரு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி போய் ஒப்பிக்கிற மாரி அங்கே அது வைவா கிடையாது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணி போய் அங்கே போய் இப்படியே ஒப்பிப்பானுங்க லிட்டரலாக. ஏன்னா நீ வந்து இப்போ மாஸ்டர்ஸ் படிக்க போகிறோன்னா உனக்கு லிட்டரலாக மூளை இருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த வீசாவை கொடுப்பானுங்க. ஐ மீன் லைக் நிறைய மூளை இல்லாதவங்களும் வரானுங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஒருத்தவங்க ஒரு கான்சுலேட் ஆஃபீஸரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, இவன் படிக்க போகிறான், ஸோ படிப்பு சம்மந்தமான கேள்விலாம் கேட்க போகிறாங்க. இட்ஸ் சப்போஸ் டு பி அ கேஷுவல் கான்வர்சேஷன். பிகாஸ் யூஎஸ் வந்து இட்ஸ் அ கண்ட்ரி விச் டசன்ட் ஸ்பீக் ஹிந்தி ஆர் தமிழ் ஆர் தெலுங்கு. ஸோ இங்கிலீஷ் தான் பேச போகிறாங்க. இங்கிலீஷில் ஒரு கான்வர்சேஷன் தான் நீ அங்கே வைக்க போகிற. இது வந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் போய் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஷிவர் ஆகி இப்படிலாம் பண்ணிட்டுருப்பானுங்க. ஸோ இந்த யூஎஸ் வீசா எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து நீ சொன்ன மாதிரி குரூப்ஸில் வந்து அந்த Q&A ஆர் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க. இது வந்து நீ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக தான் யூஸ் பண்ணணுமே தவிர, இதே கொஷினை தான் அவனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு 4 பேர் மக்கடிச்சுட்டு போவாங்க. நீ என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறான்னு உனக்கு தான் தெரியும், என்ன கோர்ஸ் படிக்கிறான்னு உனக்கு தான் தெரியும். இன்னொருத்தன் போடுறான் அப்படின்னா அவனோட யூனிவர்சிட்டிக்கு அவனோட கோர்ஸுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகே ப்ராபப்ளி ஜென்ரலி எல்லா யூஎஸ் கான்சுலேட்லேயுமே இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க போல் அப்படின்றது தான் உனக்கு வந்து அதுலேருந்து நீ எடுத்துக்கிட்டுமே தவிர, அந்த இன்டர்வியூவர் யார், இன்டர்வியூவர் என்ன பண்ணாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத நீ ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது. நீ இப்போ இந்த இன்டர்வியூவை பற்றி அவங்க குரூப்பில் போகிறதுல இன்னொன்று ஆட் பண்ணுவாங்க. என்னென்னா, எனக்கு முன்னாடி 3 பேருக்கு வீசா வந்து அக்செப்ட் ஆச்சு, அதனால் வந்து இந்த இன்டர்வியூவில் இந்த டேட்டில் போனால் இன்டர்வியூ சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு கலப்பி விடுவானுங்க. உன் ப்ரொஃபைலுக்கு நீ பேச போகிறதுக்கு அவன் கேட்குற கேள்விக்கு நீ வந்து நிஜமாவே படி தான் வர, வேறு எதுவுமே வேறு எதுவும் ராங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணுறதுக்கு வரல அப்படின்ற நம்பிக்கை வீசா இன்டர்வியூ வந்துச்சுன்னா இன்டர்வியூ உனக்கு வந்து வீசாவை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதானே தவிர உனக்கு முன்னாடி 3 பேரை ரிஜெக்ட் பண்ணா அப்படிங்கிறதுனால உனக்கு ரிஜெக்ட் ஆகாது. இதெல்லாம் அடிச்சு விடுவாங்க குரூப்பில், நீயே பார்த்துருப்ப. எனக்கு முன்னாடி 3 பேர் போனாங்க, அவங்க 3 பேருக்கு ரிஜெக்ட் ஆச்சு, ஆனால் எனக்கு வந்து அக்செப்ட் ஆச்சு. ஸோ இதனால் என்னன்னா, உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா உனக்கு கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொஃபைலுக்கும் ஓம் ப்ரொஃபைலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அண்ட் உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட ஃபார் சம் ரீசன் அந்த கான்சுலேட்டில் இருக்கிற இன்டர்வியூ ரூடாக பிஹேவ் பண்ணா அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்கிறது எந்த கேரண்டியுமே கிடையாது. அந்த பர்டிகுலர் ஆள் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் கண்டதை அடிச்சு விட்டுருப்பான். ஆர் ப்ராபப்ளி இதை ஒரு ரூட்டாக யூஸ் பண்ணி உள்ளே பூடுறதுக்காக அவன் ட்ரை பண்ணியிருப்பான், அதை வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் மாதிரிலாம் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ நீ வந்துட்டு இப்போது குரூப்ஸில் ஷேர் பண்ணுறதே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர அதை நிறைய பேர் அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கிட்டு மக்கப்லாம் பண்ணிட்டு போவாங்க. லைக் திஸ் இஸ் வாட் ஐ டிட்ன்ற மாதிரி. என்ன ப்ராப்ளம் இதுலேருந்து தெளிவாக தெரியுதுன்னா, நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லை, அவ்வளோதான். அதான் உண்மை. ஏன்னா வந்துட்டு நீ சொன்ன மாதிரி இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகிறோன்னா ஜென்ரல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான்.
ஸோ இங்கிலீஷில் ஒரு பேசிக் கான்வர்சேஷன் வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே போதும், அவ்வளோதான். நீ வந்துட்டு இதுக்கு மேலே அந்த இன்டர்வியூஸில் என்ன நடந்துச்சு, உன் கூட இருந்தவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் நீ பார்க்க கூட யோசிக்க மாட்டேன். ஸோ இதுலேருந்து தெரியுது நிறைய பேர் உள்ளே வர்றவங்க வந்து கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் வச்சுக்கவே பயப்படுறவங்க தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. என் கூட வந்து ஒருத்தன் வந்தான், நான் விசா இன்டர்வியூ எடுக்கும்போது என் கூட வந்தான். எனக்கு முன்னாடி அவன் தான் எடுத்தான் இன்டர்வியூ, என் முன்னாடி ஸ்லாட்டில் வந்தான். லைக் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு முன்னாடி அவன் எடுத்தான். அவன்கிட்ட வந்து உன் வயசு என்னன்னு தான் கேட்டாங்க, வாட்ஸ் யுவர் ஏஜ்னு கேட்டாங்க. அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டான். அப்புறமா வந்து ஷி வென்ட் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த யூனிவர்சிட்டி, என்ன படிக்க போற, என்ன ப்ரோக்ராம் கேட்டாங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தான். அவன் வந்து சரி ஓகே நீ அந்த ரிஜெக்ஷன் ஸ்லிப் எடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஸோ ஆமாம், இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் நீ அந்த ஸ்டெப் எடுக்கிறனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் திஸ். நீ வந்து சும்மா போய் நின்னா யாரும் உனக்கு ஓசியில் விசா கொடுக்குறது போகிறது கிடையாது, இது ஒன்றும் பஸ் டிக்கெட் கிடையாது. ஸோ அதனால இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் பட் ஸ்டில் லைக் யூ நீட் வாட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ். இந்த ப்ராப்ளம் ஐ திங்க் தட் ஆல்சோ டைஸ் வித் த ப்ரீவியஸ் திங் வி டாக்ட். நம்ம வந்து இந்த சீனியர்ஸ் பற்றி சொன்னோம் பார்த்தியா. ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். நீ வந்து குரூப்பில் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு விட்டனா ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தவன் ஆர் இதை பற்றிலாம் கவலைப்படாதவனுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. பட் சில பேர் பார்த்தோன்னா ப்ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க, உட்காந்து விசா இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூலாம் எடுப்பாங்க நிறைய பேர். மார்க் இன்டர்வியூ எடுக்கிறது ஃபைன், ஒர்ஸ்ட் கேஸ் நான் ரெண்டு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே ஆன் த ஸ்பாட் அப்படியே சூப்பராக பேசுவாங்க அப்படின்னு கிடையாது, ஓகே ஃபைன். பட் ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு அதை தேவையில்லாமல் போய் மண்டையில் போட்டு குழப்பி சொன்ன மாதிரி. இப்போ நீ பார்த்தீங்கனாலே சென்னையில் வந்து நிறைய இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இது ஒரு பிஸ்னஸ் தான். இது அவங்களுக்கு நல்ல காசு ஆக்சுவலாக. நம்ம இந்த பேர் சொல்ல விரும்பல, பட் சென்னையில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. உனக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்றது, ஏன்னா அவங்களுக்கு அந்த டைப்லாம் இருக்கும், கமிஷன் இருக்கும். யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணி அவங்க வந்து மார்க் இன்டர்வியூஸ்லாம் வைப்பாங்க. விசா இன்டர்வியூலாம் வந்து ஒரு ஆள் இருப்பான், அவன் கேள்விலாம் கேட்பான், ஒரு 5 to 6 செட் ஆஃப் இன்டர்வியூஸ்லாம் வைப்பாங்க. இது ஒரு நல்ல காசு, ஏன்னா நீ போய் ஒரு 20,000 30,000 நீ அவனை கட்டுற தண்டத்துக்கு நீ ஏன்னா நீயே அப்ளை பண்ணி நீயே விசாலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் எடுத்துக்கலாம். இது ஒன்றும் அப்படியே இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் படம் எடுக்கிற மாரி ஒன்றும் ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ராசஸ் தான். உனக்கு அதான் அந்த அந்த மூளை இருந்துச்சுன்னா நீயே அதை யூஸ் பண்ணி நீயே அதை பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபர்மில் போய் ஏதாவது காசை கட்டி அவன் பிஸ்னஸ்க்காக அவன்கிட்ட காசை பிடிக்கிட்டு இந்த மாதிரி சும்மா அந்த மார்க் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூலாம் வந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி தண்டக்கருமம் அந்த மாதிரி தான் வந்து நிற்பானுங்க. அவனு போன எபிசோட்ல பேசணும்ல, சரி இப்போ போன எபிசோட்ல பேசணும்ல, லைக் சாதாரண இன்டர்வியூனால என்ன, நீ வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்றதை வந்து ப்ராப்பராக அவனை கம்யூனிகேட் பண்ணி உன்னை வந்து நீ அந்த கம்பெனிக்கு செல் பண்ணுற. இல்லை நீ இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தேன்னா யூஎஸ் போகிறதுக்கு வந்து நீ வேற ஒருத்தன் ஊருக்கு போகிற, அவன் ஏன் ஒன்று அந்த ஊருக்குள்ளே விடணுன்றதுக்கு வந்து நீ அவனை கன்வின்ஸ் பண்ண, அவ்வளோதான். கன்வின்ஸ் கூட நீ கூட பண்ண தேவையில்ல, அவன் கேட்குற கேள்வி நீ ப்ராப்பராக பதில் சொன்னா உள்ள விட போகிறானுங்க. அதை வந்து நீ தான் இந்த சொன்ன மாதிரி லைக் ஸ்டீரியோடிபிக்கலாக மாற்றி 30 year old பிளாக் உமன் 50 year old ஒயிட் காய் இவன் இப்படி இருந்தால் இந்த கேள்வி கேட்பானுங்க, இப்படி இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அவன் ரூடா இருந்தான் இப்படிலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் எப்படி ரூடா இருந்தாலும் உனக்கு வேலை ஆகணும். அவன் கேட்கற அதாவது இப்படி சொன்ன மாதிரி இப்போ என்ன ஏஜ் கேட்டான்னா என்ன 22 23 சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி தான் அவங்க மேபி என்ன பெரிய கொஸ்டின்லாம் கேட்டிருக்க மாட்டான். ஓகே வாட்ஸ் யுவர் ரீசன் அந்த மாதிரி கேட்டு முடிச்சிருப்பாங்க. நீ அதுலேயே ஸ்டண்ட் ஆகிட்டேன்னா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு வந்து என்னை வந்து இங்கே ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி நீ மாற்றி கீத்தி ஏதாச்சும் அசைலம் சீக் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஊரோட சோசியல் செக்யூரிட்டி காசுல இருந்தால் உனக்கு பே பண்ணும். அதனால அவன் ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவனுக்கு. நீ அதை வந்து இப்போ அவன் குரூப்பில் போடுறான்னா அவங்க வந்து ஏஜ் கேட்டாங்க, நான் ஒரு நிமிஷம் இது டென்ஷன் ஆகிட்டேன், என்னால் அதுக்கப்புறம் பேச முடியல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி கூட சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவன் எதுவும் உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்? உனக்கு வயசு என்ன 2 வார்த்தை 21 22 சொல்லணும், அதுக்கே உன்னால முடியலன்னா அங்கே போய் நீ என்ன பண்ண போறன்ற அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கும். நீ இதுக்கு மேலே மாஸ்டர்ஸ் படிச்சு அந்த கண்ட்ரிக்கு என்ன ப்ரொவைட் பண்ண போறன்னு தான் இருக்கும். நீ அங்கே போய் சொல்லி முடியும். அதான் நீ அந்த கண்ட்ரிக்கு போய் நீ அவங்க ஒன்றும் ஒன்று சர்வ் பண்ண போறது இல்லை, நீ போய் நீயா ஒர்க் பண்ண போற. அது அவங்க நீ கேப்பபிளா இருக்கியா இல்லைன்றது வந்து அவங்க பாக்குறாங்க. அதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு இப்போ நீ விசா இன்டர்வியூ போற அப்படின்னாலே உனக்கு ஆல்ரெடி அந்த கண்ட்ரியில் ஒரு யூனிவர்சிட்டி அட்மிட் கொடுத்துட்டான். ஸோ பேசிக்கலி உனக்கு வந்து 90% ஆஃப் ஜாப் வந்து உனக்கு டன். எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற, ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி அட்மிட்டே இல்லாமல் உன்னால் ஃபஸ்ட்டு விசா இன்டர்வியூ போகவே முடியாது. உனக்கு ஒரு யூனிவர்சிட்டியே அட்மிட் பண்ணியிருக்கான்னா உன் ப்ரொஃபைல் ஃபார் சம் ரீசன் அவன் வந்து வேலிட் அண்ட் ஒர்த், இவன் வந்து நம்ம காலேஜில் நம்ம யூனிவர்சிட்டி வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு யூனிவர்சிட்டியை ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஸ்டெப்பே முடிஞ்சிருச்சுன்னு போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீ விசா இன்டர்வியூ கிட்ட தைரியமாகவே பேசலாம், எனக்கு உங்கள் யூனிவர்சிட்டி தான் அட்மிட்டே கொடுத்தான், அதுதான் நான் வரேன் படிக்க அப்படின்னு நீ சொன்னாலே முடிஞ்சு. ஆனால் இவங்க என்னமோ
தேவையே இல்லாமல் போயிட்டதோ இல்லீகலாக அதை உள்ளே பண்ண போகிற மாதிரி தேவையில்லாமல் பயப்படுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா 4 பேர் இப்படி தேவையில்லாமல் அடிச்சு விட்டு பயமுறுத்தி விடுறது, ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற பீப்புள் தான். இல்ல அவங்க கான்சுலேட்ல வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் ரொம்ப வேலிடான கொஷின்ஸ் தான். ஸோ யூனிவர்சிட்டி பத்தி துருவி துருவி கேட்டாலுமே உனக்கு அது தெரியணும். ஏன்னா நீ இப்போ ஒரு இடத்துக்கு படிக்க போற, நீ அப்ளை பண்ணிருக்கனா அந்த ப்ரொஃபஸர் யாரு, என்ன கோர்ஸ் ஒர்க் எப்படி இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், என்னென்ன கோர்சஸ் நீ பிக் பண்ண போற, எலெக்டிவ்ஸ், எந்த சிட்டி, அந்த சிட்டி உனக்கு ஓகேவா, அந்த மாதிரி ரொம்ப வேலிடான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. என்ன டெக்ஸஸ் போறியா, டெக்ஸஸ் உனக்கு எந்த சிட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும், ஹேவ் யூ லுக்ட் அரவுண்ட் தி சிட்டி, அந்த ஊர்ல என்னென்ன இருக்கலாம் உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா கேட்பாங்க. அது கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியலன்னா வந்து ஐம் சாரி டு சே உனக்கு வந்து இந்த யூஎஸ் ஜேர்னி வந்து சர்வே ஆகுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான். இது ஒரு இஸ் an American guy who's American guy or a woman who he or she is trying to have a conversation with you, trying to get to know you. உன் இன்டென்ஷன்ஸ் கிளியரா இருக்கா, நீ கரெக்டான இன்டென்ஷன்ஸோட வரியா உள்ள, நீ எதுக்கு வர. ஏன்னா யூஎஸோட இமிகிரேஷன் சிஸ்டம் தான் உலகத்திலே வந்து ரொம்ப கஷ்டமான இமிகிரேஷன் சிஸ்டம். ஸோ அவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா அவங்க அதை ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வேலிட் தான். நம்ம ஆளுங்க பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனம், சில்லியான விஷயம். வயசு கேட்டால் பதில் சொல்ல தெரியாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க மேலே தான் தப்பு. சரி, இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யோசிக்கலாம். எப்படின்னா, இப்போ நீ அந்த சினாரியோவில் இருக்க, உன் கண்ட்ரி உள்ள ஒரு ஆள் இந்த மாதிரி வரான், நீ நிற்கிற மாதிரி உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி நிற்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உனக்கு என்ன டவுட்டு தானே வரும். இவன் என்ன இதுக்கே இப்படி பதறான், வயசு தானே கேட்டேன் 22 23 சொல்லாம இவன் என்ன இப்படி முழிக்கிறான், அப்போ வேற ஏதோ பண்ண நினைக்கிறான் போல இவன், ஆர் பேட் இன்டென்ஷன் இல்லைனா கூட இவன் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க. நீ விட்டுருவியா அவன் கண்ட்ரி உள்ள இந்த மாதிரி யாராவது வந்து கேவலமாக ஏதாவது இந்த மாதிரி தண்டத்துக்கு இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னா பரவாயில்ல வாப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி ரிஜெக்ட் சொல்லி நீ ரிஜெக்ட் ஸ்லிப் தான் கொடுப்பா, அதுதான் அவங்க கொடுக்குறாங்க. வேற கண்ட்ரியோட நம்ம நார்த் இந்தியால இருந்து வரவங்களே நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் புரியுதா. அவனால ஒழுங்கு அவன் நம்ம லாங்குவேஜ் கூட பேச மாட்டான், அவனை வச்சு என்ன பண்றது அப்படின்றத நம்மளே பார்க்கணும். ஸோ அதே தான் அங்கேயும் நீ வந்து உன்னோட ஊர்லேயே நீ இவ்வளோ ஸ்க்ரூட்டினி பண்ணுறன்ன போது நீ சொன்ன மாதிரி யூஎஸ் தான் வேற லெவல் இமிகிரேஷன் சிஸ்டம் விச் இஸ் டஃப் டு கிளியர். அண்ட் அதுக்கு ஆப்வியஸ் ரீசன்ஸ் இருக்குது. 9/11 அட்டாக்ஸ் அப்படி இப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப இதை ஸ்ட்ரென்த்தனே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவன் கேட்குறது தப்பு கிடையாது. நீ அங்கே போயிட்டு தேவையே இல்லாமல் பேனிக் ஆகி பதறி முழிச்சுட்டு நிற்கிறது ஓன் தப்பு தான். அது என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்டெகிரேஷன் தான். இப்போ இந்த ஊரில் லைக் இந்த ஊரில் இல்லை, இப்போ அங்கே போகிறவன் வந்து அந்த யூஎஸ்ல இருக்கவங்க கூட இன்டெகிரேட் ஆகிறானான்னு பார்ப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. ஒன்னால ஒரு இன்னொரு சம்மோன் ஹூ டசன்ட் லுக் லைக் யூ அவங்க கூட நீ எப்படி கான்வர்சேஷன் இது பண்ணுற, உன் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறது தான். நீ இப்போ அந்த இன்டர்வியூ இல்லாமல் உன்னை கூப்பிட்டு வந்தான்னு வச்சுக்க, உன்னால் இங்கிலீஷ் பேச தெரியாது, உன்னால் லைக் வேறு யாரு கூடயும் பேச தெரியாதுன்னா நீ அங்கே வந்து என்ன பண்ணுவ, குரூப் ஃபார்ம் பண்ணுவ. உன்ன மாதிரி இருக்க தமிழ் பேசுகிறவங்க இல்லை ஹிந்தி பேசுகிறவங்க இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் பேசுகிறவங்க கூட குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு நீ அந்த சர்க்கிள் உள்ளே தான் இருப்ப. அதுக்கு நீ எதுக்கு கிளம்பி இன்னொரு ஊருக்கு போகணும், நீ உன் ஊர்லேயே இருந்துட்டு போகலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். அண்ட் ஆமாம், இந்த வீசா சிச்சுவேஷனை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம், ஏன்னா நிறைய இருக்குது இதில். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஜோக், இந்த நியூ என்ட்ரி ஜோக்ஸ். ஸோ புதுசாக வந்து இப்போ மாஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஊரில் இருந்த பசங்கள்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு போனோன்னே இந்த ஓரியன்டேஷன் அது இதெல்லாம் நிறைய காமெடிலாம் நடக்கும். அதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் நம்ம மீட் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஓரியன்டேஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும், சரி இவன் யார், எப்படிப்பட்டவன், இவன் இங்கே எதுக்கு வந்திருக்கான், இவன் இந்த ஊரில் பாய்ச்சிப்பானா, இவன் யார், முட்டா பீஸ் அப்படின்றத நமக்கு அப்பயே ஒரு செட் ஆஃப் ஒரு 10% உன்னால கேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் என்ன அந்த நியூ என்ட்ரிலையா? ஆமாம், ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு ஓரியன்டேஷன் அப்படி இப்படின்ட்டு குரூப்பாக போவாங்க. அதில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் வருவான். சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப அதிக பிரசிங் மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் ப்ரோ அப்படின்ற மாதிரி பண்ணுவான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா யூஎஸில் வந்து யூஎஸ் பற்றி தான் எனக்கு தெரியும், பட் ப்ராபப்ளி ரோஷன் வந்து யூரோப் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல முடியும். யூஎஸில் மோஸ்ட்லி ஓரியன்டேஷன் நிறைய யூனிவர்சிட்டிஸில் எப்படி நடக்கும்னா டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நடக்கும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு ஓரியன்டேஷன், அதே ஓரியன்டேஷன் ஒரு 2-3 days லேட்டரும் நடக்கும். ஸோ நீ ஒரே நாள்லேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க அப்படின்னு முடியாது. பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஓரியன்டேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா வந்துட்டு யூஎஸ்க்கு வந்து உனக்கு இன்டேக் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால எல்லாரையும் போட்டு ஒரே ஓரியன்டேஷனாக வச்சு உங்களால் கண்டக்ட் பண்ண முடியாது யூனிவர்சிட்டிஸில். ஸோ அதனால் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸாக நடத்துவாங்க, லைக் 2 or 3 அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் ஓரியன்டேஷன்
நடக்கிறதுக்காக பண்ண போகிறவன் ஃபார் சம் ரீசன் அந்த ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் நடந்தவனை வந்து அங்கே மீட் பண்ணுறான்னு வச்சுக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் இருக்கிற ஆள் வந்துட்டு அப்படியே அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அவனுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் அந்த கண்ட்ரிக்கு அவன் வந்திருப்பான். ஆனால் அந்த ஓரியன்டேஷன் முடிச்சிட்டான் அப்படின்றதுனால ப்ரோ ஐ நோ எவ்ரி திங் ப்ரோ, எனக்கு இந்த ஊர் தெரியும் அது தெரியும் அப்படின்வான். வீட்டை விட்டே வெளில போயிருக்க மாட்டான். ஆனால் ஆக்சன்ட் ஆக்சன்ட் ஃபேக் ஆக்சன்ட் வர இழுப்பானுங்க. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்னோட 2 நாள் முன்னாடி ப்ரீவியஸ் ஃப்ளைட்டில் வந்தவன் தான் நீ. எனக்கு முன்னாடி வர்ற இந்த இன்ஸ்டால பயம் போடுவானுங்க பாரு, இந்த அந்த அமெரிக்கா ஃப்ளைட்டு இந்தியா ஃப்ளாகு, ஃப்ளைட்டு யூஎஸ் ஃப்ளாகு. எனக்கெல்லாம் நான்லாம் எனக்கு தெரில. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் சரியா, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி யூஎஸ்க்கு வர்றது ஏர்போர்ட்லேயே வந்து நெக்ஸ்ட் சாப்டர் அது அப்படின்ட்டு இப்படி ஃபோட்டோ ஸ்டோரி போட்டு ஃப்ளைட்டு பயோவில். நீ இன்னும் இல்லை, டிரான்சிட்ல தான் இருக்க, கத்தாரில் தான் இருக்க, நீ இன்னும் அமெரிக்காக்கே வரல. நீ அமெரிக்காவில் இறங்கின உடனே உனக்கு இமிகிரேஷன் நடக்கும். அவன் ஓகேனா தான் நீ கண்ட்ரி உள்ளே வருவ. அதில் வந்து இவங்களுக்கு ஒரு போதை, அதில் வந்து இவனுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே இன்னொரு ஃபிளாக் போடுறதுல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அது பேட்ரியாட்டிசம் வேற என்ன? பேட்ரியாட்டிசம் ஒரு ஆர்கானிசம் அது. who gives a shit. நீ இன்ஸ்டால ஃபிளாக் போடுறது, பின் பாயிண்ட் லொகேஷன் பண்றதெல்லாம் வந்து லைக் nobody cares. அந்த ஃப்ளாகு ஃப்ளைட்டை போகிறதோடு இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐ மிஸ் மை கண்ட்ரி அப்படின்வாங்க. டேய் மிஸ் மை கண்ட்ரின்றதெல்லாம் ஒரு ரீசனாடா. நீ வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு யூ ஆர் தேர் டு டூ சம்திங், ஒர்க் ஆர் ஸ்டடீஸ் வாட் எவர். நீ அதுதான் உன் கோலாக நெக்ஸ்ட் சாப்டராக வரன்ன போது ஐ ஆல்ரெடி மிஸ் மை கண்ட்ரி அப்படின்வான். 2 hours தான் ஆயிருக்கும் அவன் யூஎஸ் வந்து ஆர் அவுட் சைட் இந்தியா போய் கேட்டால் வந்துட்டு எனக்கு பேட்ரியாட்டிக்காக இருக்கேன்டா, பேட்ரியாட்டிசம்டா, என் கண்ட்ரியை வந்து எனக்கு மறக்க முடியலடா அப்படின்வாங்கடா. டேய் அப்போ இங்கே வந்துட்டு படிக்கிறவனோ இல்லை வேலை பண்ணுறவனோ நாளைக்கே என் கண்ட்ரி நாசமாக போகணும்னு நான் நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. தேவையே இல்லாமல் இந்த ஷோ ஆஃப்லாம் அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக இருக்காங்கன்னா நீ உன் ஊர்லேயே இருந்து நீ உங்கேயே படித்து அங்கேயே நீ வந்து உன் ஊர் பெட்டராக இருக்கிறதுக்காக நீ அங்கேயே இருந்து வேலை செஞ்சுருக்கலாமே. நீ எதுக்கு இன்னொருத்தவங்க கண்ட்ரிக்கு வந்து இன்னொருத்தவங்க கீழே படித்து இன்னொருத்தவங்க கீழே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லை இவனுங்க பேட்ரியட்டிசமோட இந்தியாவில் வந்து இவனுங்க பண்ணுற டே டு டே திங்ஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வருவானுங்க. சரி இப்போ நீ யூஎஸ் மாதிரி ஒரு யூஎஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரி லைக் கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, எங்கே போனாலுமே வந்து ஒரு கண்ட்ரி விட்டு நீ வேற ஒரு சொசைட்டி அந்த மேட்ரிக்ஸில் நீ ஃபிட் ஆகணும்னா அவங்களோட கைட்லைன்ஸு, அந்த சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு நீ அடாப்ட் ஆகணும். அதுதான் சேஞ்சு. ஸோ நீ லொக்கேஷன் ஃபிசிக்கலாக மாறினா மட்டும் பத்தாது, நீ அந்த சொசைட்டியில் மிங்கில் ஆகிற மாதிரி யூ ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். அவங்க பண்ணுற இப்போ டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து சரி, பேசிக் ரூல்ஸு, அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம் எல்லாமே எக்ஸாக்ட்லி, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, ரோடு அப்படியே ஓடி போய் கிராஸ் பண்ணுவானுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ்லாம் இருக்கும் யூஎஸில், விச் இஸ் லைக் வெரி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ்லாம் இருக்கும். அதில் ஸ்கேம் பண்ணுவானுங்க. இந்த கான்ட்ராக்டில் ஃபோன் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நம்ம அந்த இந்தியாவில் பண்ணுற ரொம்ப இந்த சில்லற விஷயத்தெல்லாம் வந்து இவனுங்க யூஎஸில் பண்ணுவானுங்க. இது வந்து வெளியில் வரும்போது தான் வந்து இப்போ ஒரு அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்தா எல்லா இந்தியன்ஸ் இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ எவனா ஒரு நார்த் இந்தியன் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து எவனாவது தப்பு பண்ணால் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, வடக்கன்ஸே இப்படி தான், இவனுங்க இங்கே வந்து அதை அழிச்சிட்டானுங்க, இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பொண்ணுங்களாம் ரேப் பண்ணுறானுங்க, டெல்லியில் ஒரு ரேப் பண்ணாங்கன்னா டெல்லியில் ரேப் ஊர் அப்படின்ற மாதிரி நம்ம பிராண்ட் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம இப்போ அந்த மாதிரி இங்கே பண்ணும்போது ஆப்வியஸாக அவனை அப்படி தான் யோசிப்பான், அவனும் மனுஷன் தானே. ஸோ நீ ரோடை கிராஸ் பண்ணி ஓடுறது இங்கே வந்துட்டு அதேமாரி நிறையா வந்து நம்ம இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஆளுங்கெல்லாம் இங்கே வந்துட்டு வெள்ளைக்காரியை மடக்கணும், அந்த ஊர் பொம்பளை கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேவலமாக ஃப்ளர்ட் பண்ணுறது. நான் இங்கே ஜிம்மெலாம், யூனிவர்சிட்டி ஜிம்மெலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு அமெரிக்கன் இந்தியன் ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ணுறக்கும் போது இன்னொருத்தன் நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் போயிட்டு அவளுக்கு போய் இதை சொல்லி கொடுக்குறேன்னு போய் தொடர்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப பார்க்கவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அண்டு நிறையா வந்து இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து இந்த அண்டர் ஏஜ் பொண்ணுங்கிட்டலாம் போய் பேசுறது, அந்த கேசஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கண்ட்ரீஸில். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போது இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பெருசாக வந்து நம்ம ஊர் மீடியா நியூஸ் அவுட்லெட்ஸ் புதிய தலைமுறை இது மாதிரிலாம் வராது. ட்விட்டர் போய் இந்தியன் ஹேட் இல்லை ஹேஷ்டேக் இந்தியன் அப்படின்னு நம்ம போட்டாலே இந்தமாரி நிறைய நியூஸ் வரும். இந்தமாரி நிறைய இந்தியன் எக்ஸாக்ட்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுமாரி வந்து அண்டர் ஏஜ் பொண்ணுங்க கிட்ட போயிட்டு வந்து he tried to make a sexual move and அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த பையனை அடித்து போலீஸ் ஸ்டவ் படிக்கிறாங்க. அவன் சொல்கிறான் அந்த மாதிரி ஐம் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஐம் ஸ்டூடெண்ட். சரி நீ ஸ்டூடெண்ட்றதுனால ஸ்டூடெண்ட்றதுல உனக்கு ஃப்ரீ பாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவிலேருந்து நீ படிக்க வந்திருக்க ஸ்டூடெண்ட் என் லைஃபே போயிடும்னா அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியலையா?
அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் சர்க்குலேட் ஆகும்போது சோஷியல் மீடியாவில் அந்த ஆளுங்க கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, உங்கள் ஊரில் இது கரெக்டாக இருக்கலாம், உங்கள் ஊரில் வந்து அண்டரேஜ் பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, யூ குட் ப்ராபப்ளி பாசிபிளி டூ திஸ் இன் இந்தியா பட் நாட் இன் திஸ் கண்ட்ரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் யுனைடெட் கிங்டம் ஆர் வேறெவர் இட் இஸ், இங்கே இது லீகல் கிடையாது உங்கள் ஊரில். ஸோ நம்ம ஊர்லேயுமே அது தப்பு தான். நம்ம ஊர்லேயுமே வந்து நீ போய் வந்து ஒரு 18 கீழே இருக்கிற பொண்ணு தூக்கி உள்ள போட்டுருவானுங்க. நீ ஒரு அடல்ட் வந்து ஒரு 18 கீழே இருக்கிற பொண்ணை போய் நீ இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறனா, நம்ம ஊரில் வந்து லா அண்ட் ஆர்டர் வேற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே தப்பு தான். அண்டர் ஏஜ் பொண்ணுகிட்ட போய் நீ அப்ரோச் பண்ணுறது தப்பு தான். ஸோ அவங்க வந்து நம்ம கண்ட்ரியே இப்படி தான் பிராண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கின் டோன், நம்ம யார் இந்தியான்னு தெரிஞ்சால் நம்ம ஊரே ஒரு கண்ட்ரியே தான் வந்து ஜட்ஜ் பண்ணி பிராண்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவனுங்க ஒரு 2-3 பேர் வந்து இந்த மாதிரி லூஸ் தனம் பண்ணுறது வந்து எல்லாரையுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ நாளை பின்ன வந்து இப்போ ஒரு ஒரு இந்தியன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நாளை பின்ன நம்ம ஒரு ரோட்டுக்கு போனால் எங்கேயாவது நம்ம போனால் நம்மளுமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் விட ரொம்ப அப்படியே வந்து இங்கே வந்துட்டு இப்போ கேனடாவில் கூட நான் ரீசெண்டாக பார்த்தேன். நிறையா வந்து இந்தியா ஃப்ளாக்லாம் வச்சுட்டு இப்போ தொடையெல்லாம் அடிச்சுட்டு கத்துறாங்க, இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ இருந்தால் நீ இந்தியாவில் இரு, எதுக்கு நீ கனடா வர? சிம்பிள். அந்த கண்ட்ரிக்கு எதுக்கு நீ வர? உன் ஃப்ளாக் எல்லாம் தூக்கிட்டு நீ ஏதோ வேலை கொடுக்கலன்ட்டுலாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ்லாம் எங்களுக்குலாம் வந்து வேலை, அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கே வேலை கிடைக்கல. வேலை இப்போ யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. இந்தியன்ஸுன்னு மட்டும் கிடையாது. நீ ஒரு இன்டர்நேஷ்னல் இருக்கனா அவ்வளோ பேர் இருக்காங்க உன்ன மாரி. நீ வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறா உன்ன மாரி கோடிக்கணக்கான பேருக்கு இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. ஃபால் இன்டேக்கு, ஸ்ப்ரிங் இன்டேக்கு, சம்மர் இன்டேக்குன்னு வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் கேனடாவை சொல்கிறேன். ஸோ அப்படியே கொடியெல்லாம் தூக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறானுங்க, ஜெய்ஹிந்து கீஹிந்துன்னு கத்துறானுங்க, ஏதாவது ஹிந்தி சான்ஸ் அதெல்லாம் பேட்ரியாட்டிக் சான்ஸ்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு இன்வேசிவ் மென்டாலிட்டி நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிறது தான் வந்து நான் நோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு நீ அடாப்ட் பண்ணுறதோட அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு தப்பான மென்டாலிட்டி. அண்ட் அந்த இந்தியன் ஹேட்டை பற்றி நம்ம ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். பட் நம்ம வேறு கண்ட்ரிஸில் இருக்கிறதால நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பசங்க வந்து பேட்ரியாட்டிசம்ன்றதை மீறி they want to exploit this country basically. நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் இந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்றது. இஃப் யூஆர் லைக் ஆக்சுவலி பேட்ரியாட்டிக்னா நீ வந்து இன்னொரு கண்ட்ரியோட பவுண்டரிஸ் எல்லாத்தையுமே நீ ரெஸ்பெக்ட் பண்ணுவ. நீ வந்து இந்தியா உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா இந்த கண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா இந்த கண்ட்ரி எப்படி இருக்கோ இந்த கண்ட்ரியோட செட்டப்பையும் நீ ரெஸ்பெக்ட் பண்ணு. இங்கே வந்துட்டு நீ இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இந்தியா கெத்து இந்தியா ஃப்ளாகை தூக்கிட்டு ரோட்டில் சுற்றுறதுல வந்து பெருமையே கிடையாது. கரெக்ட். எனக்கு நான் இங்கே வரும்போது பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடு தேடும்போதெல்லாம் லைக் யூஎஸ் விசா எப்படின்னு தெரில, ஃப்ரெண்ட்ஸ் விசா நீ வேணும்னா நீ எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க விசா கொடுப்பாங்க. ஸோ நீ வெறும் அட்மிஷனை மட்டும் வச்சுட்டு நீ வீடு தேடணும். அப்போ அது கோவிட் வேறு இருந்துச்சு. ஸோ காலேஜ் டாம்ஸ்லலாம் இந்தியன்ஸுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. இந்தியா அப்போ ஆரஞ்சு ஜோனோ ரெட் ஜோன்லேயே இருந்துச்சு. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரமாட்டேன், நீங்கள் வெளில தான் வீடு தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளில தேடும்போது வந்து அப்போ தான் வந்து லைக் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேர்லாம் பார்த்தோன்னா லைக் என்ன யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டு எந்த ஊரில் இந்த வரீங்கன்னு கேட்டு இந்தியன் சொன்ன உடனே ஃபோனை வச்சுருக்காங்க. ஒருத்தர்லாம் காரில் ஓட்டிகிட்டு இருந்தவர், நான் பேசுனேன் இன்னொருத்தவங்களை வச்சு பேச வச்சேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவன் காரை பார்க் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிட்டு பேசுகிறப்போ எல்லாம் ஓகே, ரெண்ட் என்ன இது எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொன்ன உடனே இந்த ஊர் இந்தியான்னு சொன்ன உடனே அவங்க வந்து இல்லை ரூம்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு அப்போ புரியல, நம்ம என்ன இந்தியாவிலேருந்து வர்றதுனால என்ன அவ்வளோ அவங்க ரேசிஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த இதுக்கு நான் ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன் வந்து அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நானும் சுதர்ஷனும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் நிறையா ரிவ்யூஸ்லாம் படித்தேன் கூகுளில். சரியா, அப்போ வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆக்சுவல் ரெசிடென்ட்ஸ் அமெரிக்கன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஹெல்ப்பில் கூகுள் ரிவ்யூஸில் இந்த 1 ஸ்டார் ரிவ்யூஸ்லாம் நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னா பிரச்சனை எதாவது இருக்கா அப்படின்ட்டு. அவங்க நிறைய பேர் போடுறது என்னன்னா இங்கே வந்து நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளே பார்த்துருப்போம். நம்ம இந்தியன் பசங்கள்லாம் வந்து ஒரு 5 பேர் வாமச்சான் அப்படின்னு கேங் அப்படி நடந்து போகிறது வர்றது. ஏன்னா இந்தியாவில் நம்ம அப்படி தான் இருப்போம். இங்கே யூஎஸில் அது புதுசு. இங்கே யாருமே வந்து அந்த மாதிரி நீ ரோட்டில் ஹுட்டில் தான் நீ அந்த மாதிரி பார்க்க முடியும். ஹுட்டு கேங்ஸ்டர்ஸ் தக்ஸ் தான் வந்து அந்த மாதிரி கேங் அப் ஆகி இது மாதிரி 4-5 பேர் குரூப்பாக சுற்றுறது, அதெல்லாம் நம்ம ஹுட்டில் தான் பார்க்க முடியும். இங்கே அதுக்கு ஒரு காமனே கிடையாது. நம்ம ஆளுங்க வந்துட்டு அவங்க அப்படியே போட்டிருக்காங்க லிட்டரலாக ரிவ்யூவில், இது மாதிரி இந்தியன்ஸ்லாம் வந்து அது மாதிரி கேங் அப் ஆகி பார்க்கிங்லலாம் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப பயமாக இருக்கும்.
நைட்லலாம் வந்து லேடிஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து போய் ரொம்ப பயமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கேங்காக உட்காந்துருப்பாங்க. இன்னொரு பொம்பளை போட்டிருந்தா இந்த மாதிரி என்னோட சின்ன பொண்ணுலாம் நடந்து போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி தேர் ஸ்டாரிங் அட் மை டாட்டர். ஸோ இந்த மாதிரி இந்தியன் பீப்புளெலாம் இருக்காங்க, ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் பூல் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல. ஸோ சம்மர் டைம்ல வந்து தே கெட் இன்டு த பூல். ஆப்வியஸ்லி ஐ மீன் லைக் பூலுக்கு இறங்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி அமெரிக்கன்ஸ் ஆர் ஹூஎவர் லைக் பீச் க்ளோத்ஸ், பிகினி, ஸ்விம்மிங் வேர் இது போட்டு தான் பூல்ல இறங்குவாங்க. நான் பார்த்துருக்கேன் அவங்க பூல்லாம் பார்ட்டிலாம் பண்ணும்போது வந்து மேலே பேட்டியோ பால்கனிஸ்லேருந்து நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து அப்படியே 2 3 பேர் 4 5 பேர் இந்த ரூம்மேட்ஸ்லாம் இருப்பானுங்க. அப்படியே கேங் அப் ஆகி பால்கனிலேருந்து அப்படியே பார்த்துட்டு ஃபோன் வச்சுட்டு ஃபோட்டோ எடுப்பானுங்க. அப்படியே குறுகுறுன்னு பார்த்துருப்பாங்க. அது எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஊருக்காரங்க யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போவோம். நீ பூலில் என்ஜாய் பண்ணா பட் லைக் இட்ஸ் அ வெரி நார்மல் திங். நம்ம ஆளுங்க அப்படியே லைக் லிட்டரலாக ஸ்டார் பண்ணுவாங்க. ஸோ பீச் எல்லாம் போனால் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணேன்னா ஏன்னா இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு இல்லை எனக்கு இந்தியன்ஸ்லாம் வந்து அது அப்போ தெரில. நான் அப்போ எனக்கு சுத்தமாக தெரில இது ஏன் இப்படி நான் என்ன பார்த்தேன்னா லைக் இவனுக்கு ஏன் இப்படி இவ்வளோ ரெசிஸ்டாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் பெருசாக நான் ஃபஸ்ட்டு போன ஊரில் வந்து பெருசாக இந்தியன்ஸ் இல்லை, 2 3 பேர் இருந்தானுங்க. அந்த 2 3 பேர் பண்ணுறத வச்சு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி புரியுது அவங்க ஏன் இவ்வளோ கன்சர்னாக இருக்காங்க. இல்லை சேம் கான்செப்ட் தான். நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு எவனா வந்து வேற ஏதாவது ஸ்டேட்ல வந்து ஒரு 4 5 பேர் ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல ஏதாவது கொஞ்சம் பண்ணாலே நம்ம அவ்வளோ அஃபண்ட் ஆகுறாங்க. நம்ம ஆளுங்க அமெரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், கெனேடியன்ஸ்ட்டு எல்லார்ட்டுமே இருக்கிற ஃபாரினர்ஸ் பேசிக்லி இவங்க எல்லார்ட்டுமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்தியன்ஸ் ஆர் வெரி லவுட். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது, விச் இஸ் லைக் 100% ட்ரூ. நான் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து பப்ளிக் பிளேசஸ்ல இந்தியன்ஸ் நிறைய இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆளுங்க பிஹேவ் பண்ணவே தெரியாது. அதனால தான் அவனுங்க ஏன் ரேசிஸ்டா இருக்கானுங்கன்னா, நீ அமைதியா இருந்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ டீசெண்டா இருந்துட்டு நீ போயிட்டுனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்றதெல்லாம் வந்து ஸ்டெம் ஜாப்ஸ், நல்ல மேனேஜ்மெண்ட் ரோல், இன்ஜினியரிங் ரோல்ஸ், இந்த மாதிரி நல்ல 6 ஃபிகர்ஸ் நல்லா ஏர்ன் பண்ற ஜாப்ஸ்ல தான் இருக்கும். நம்ம படிச்சுட்டு இப்படிதான் வரும், படிக்காதவங்க கிடையாது யாருமே இங்க இருக்கிற நம்ம ஆளுங்கலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்றது, அவங்க கோவப்படுறதெல்லாம் வந்து மேக்ஸ் லைக் அப்சல்யூட் 100% சென்ஸ். எனக்கு அவங்க கோவப்படுறது தப்பே கிடையாது. நம்ம ஊர்ல வந்து 1 2 சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து இவ்வளோ பெருசா இதாக வரானுங்க. ஸோ இந்த ஊருக்காரங்க கண்டிப்பா ஆவதான் செய்வாங்க. உனக்கு வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வரனா நீ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஊர் எப்படி இருக்கோ அதுக்கு அடாப்ட் ஆகிறதா நீ பழகணுமே தவிர அங்கே போயிட்டு உனக்கு டேக் ஓவர் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. நான் இருக்கா மாதிரி எனக்கு சுற்றி 10 பேர் மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து அது உன் இடமா இருக்கணும், உன் இடம் கிடையாது. அது நீ வேறு ஊருக்கு போகிறன்ன போது அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நீ பண்ணணும். வென் இன் ரோம் டூ அஸ் ரோமன்ஸ் டூ அப்படின்னு நம்ம ஊரில் வந்து ஸ்கூலில் காலேஜில் கற்றுக் கொடுக்கறதுலாம் நல்லா சும்மா உனக்கு குரூப்பாக சேர்ந்து கற்றுவானுங்களே தவிர அதை வந்து ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டானுங்க. ரோம் போகிறோன்னா ரோமன்ஸ் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்கணும். நீ அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன், அங்கே இருக்கிற ரோம் பீப்புள் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும்னா அவன் ஏன் அடாப்ட் ஆகணும்? நீ அடாப்ட் ஆறியா? உன் வடக்கம் வந்து உன் வீட்டில் வந்துட்டா வடக்கம் வந்துட்டான்டா, அவனை போட்டு நம்ம இப்படி பண்ணலாண்டா அப்படி பண்ணலான்னு ஸ்டீரியோ டைப் பண்ணி அவனை வந்து இப்படி லேபிள் பண்ணுறான். ஏன் அப்படி பண்ணுற? காரணம் என்ன சொல்கிறேன்னா அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான், நான் என்ன பண்ணுறேனோ அதான் அவன் கேட்கணும் அப்படின்றான். அதை தானே அமெரிக்கன் உனக்கு பண்ணுவான், ஆர் அதை தானே வந்து வேற ஒரு கண்ட்ரியால் உனக்கு பண்ணுவான். அப்படி பண்ணும்போது உடனே நீ அஃபெண்ட் ஆற. ஏன் அஃபெண்ட் ஆற? நீ 4 பேருக்கு இப்படி பண்ணும்போது அவன் அஃபெண்ட் ஆறானே அப்படின்னு நீ யோசிச்சியா? இல்லைல்ல. அதெல்லாம் வந்துட்டு உனக்கு நிறைய பேர் அப்படி பண்ணுறதுனால வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டு லாஸை மதிச்சுட்டு என் வேலை ஆச்சு நான் ஆச்சு அப்படின்னு பொத்திட்டு இருக்கிறவனையுமே அது அஃபெக்ட் பண்ணுது. இப்போ யூஎஸ்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் ரேசிஸ்டாக இருக்கிறது கரெக்டு தான். பட் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தானே நிறைய பேர் பார்த்தோன்னா கறி ஸ்மெல், சிக்கன் இது கிரேவி, மசாலாடா வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன்ஸ் ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க பயங்கரமாக. அவன் கறி மசாலா சிக்கன்னு அப்படி இப்படின்னு சொல்கிறான்றதுனால நம்மள ஆளுங்களுக்கு உடனே தூக்கிக்கும். பட் திஸ் டார்க் சைடு ஒன்று இருக்குல்ல, லைக் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அவன் ரியாக்டே பண்ணுறான். அவன் எதுவுமே பண்ணாமல் அவன் அப்படி பண்ணுறானா அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். இந்தியன் ரேசிசம் வந்து இப்போ வந்து ஒரு ஜோக்காவே ஆயிடுச்சு. அது யாருமே ரேசிசமா பாக்குறது இல்ல. இந்தியன்ஸ் நீ ரேசிஸ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணா அது ஜோக்கு தான். இன்டர்நெட்லயும் சரி எல்லாமே வந்து இட் ஹஸ் பிகம் அ மீம் ஜோக், அவ்வளவுதான். அதை இப்போ மற்ற ரேஸ்க்கு சம்பந்தமா நீ ஏதாவது நீ சென்சிட்டிவான ஏதாவது ரேசிஸ்ட் காமெண்ட் ஏதாவது போட்டினா அது வந்து எல்லாருமே வந்து அஃபண்ட் ஆவாங்க, லைக் தப்புன்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன்ஸ் ஏற்ற மாதிரி நீ போட்டினா எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் taking it as a big joke and a meme. So இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீ பார்த்தோன்னு வச்சுக்க, இப்போ அவங்க பார்க்குற ஒரு 10 இந்தியன்ஸில் ஒரு 8 இந்தியன்ஸ் இப்படி இருப்பானுங்க.
புரியுதா? 10 பேர்ல 8 பேர் இருக்கும்போது அவனுக்கு ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா என்ன மோஸ்ட் ஆஃப் த பேர் இப்படி தான் இருக்கானுங்க. அப்போ அவன் அடுத்ததா இன்னொரு புதுசா ஒரு இந்தியனை பார்க்கும்போது அந்த 2 பேர்ல ஒருத்தனா இவன் இருப்பான்னு பார்ப்பானா, இல்லை 8 பேர்ல ஒருத்தனா இவன் இருப்பான்னு பார்ப்பானா? ம் புரியுதா? 80% இப்படி தான் இருக்கானுங்கன்ற மாதிரி ஆகும்போது அப்போ நம்ம அந்த ரேசிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா என்ன இருக்க லைக் பாப்புலேஷன் ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா ஒயிட் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. எவன் தப்பு அதிகமாக பண்றான்னு பார்ப்பாங்க. எவன் தப்பு அதிகமாக பண்றானோ அவனை வந்து ஒரு சந்தேகத்தோட இவன் மைனாரிட்டி அந்த தான் மாதிரி பேசிக்கலி. ஆமா அந்த மாதிரி தான் பார்ப்பான். அதனால நான் அவனுங்களை ரேசிஸ்ட்லாம் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி இந்த கேனடால இந்த பீச்ல எல்லாம் போய் டாய்லெட்டா யூஸ் பண்றது செப்பரேட் எபிசோட். செப்பரேட் எபிசோட் அதெல்லாம் போடு. அதான் அப்படி அப்படி அவனுங்க பார்க்கும்போது யாரா அவனுங்க திடீர்னு நம்ம ஊருக்கு வரானுங்க, நம்ம ஒரு கல்ச்சர்ல நம்ம வந்து லைக் நல்லா தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். திடீர்னு இவனுங்க வரானுங்க, திடீர்னு பப்ளிக்ல லிட்டர் பண்றானுங்க, லைக் சின்ன பொண்ணுங்களை தப்பா பேசுறானுங்க இல்லை தப்பா பண்ண பாக்குறானுங்க. நம்ம நம்ம ஆளுங்க வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் இது மாதிரி பார்த்த உடனே அவங்க இந்த ஹை ஸ்கூல்ல இந்த டேட்டிங் அது இதுன்னு பார்த்து நாங்க இருந்த அபார்ட்மெண்ட் வந்து பான்லாம் துப்பிருப்பானுங்க லிஃப்ட்ல. ம் சோப்பா இருக்கும். நான் ஒரு வாட்டி லிஃப்ட்ல வந்து ஒரு அமெரிக்கனோட போகும்போது ஐ திங்க் சம்படி ஸ்பில் தேர் கெட்சப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதான் சொன்னேன், எல்லாம் பானு கப்படிக்கும். அதான் அவனுங்க அந்த ஹை ஸ்கூல்லேயே அவங்க டேட்லாம் பண்ணுறாங்க. ஹை ஸ்கூல்லேயே வந்து லைக் ப்ரைவேட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோடனே இவனுங்க அதான் இவங்க வந்தால் சரி அப்போ ஹை ஸ்கூல்லே இதெல்லாம் இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படி பண்ணும் போல இதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக டார்கெட் பண்ணுறானுங்க அந்த பொண்ணுங்களெல்லாம். யோ இது கரெக்ட். ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் வந்துட்டு டிவி ஷோஸ் யூஎஸ் டிவி ஷோஸ்லாம் பார்த்தானா அவனுங்க எடுக்கிறது பார்த்தா அப்படி தான் இருக்கும். பட் ஏன்னா இந்த ஊரில் வந்து ஹை ஸ்கூல்லேருந்தே அவங்களோட கல்ச்சர் அப்படி தான். அவங்க வந்து ஒன்று தப்பாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. பட் டேட்டிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து அவங்களுக்கு இதில் காமன். ஸோ அதனால் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து ஹை ஸ்கூல்லேருந்தே ஒன்றா இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு இங்கே வெரி நார்மல். அதில் எல்லாரும் வந்து 100% பக்காவாக இருக்காங்களா கிடையாது. இங்கேயுமே நிறைய பேர் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்காங்க. பட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் அது வந்து இங்கே ஒரு ஜென்ரல் வாக் ஆஃப் லைஃப்பில் ஒரு இது நார்மல் திங் மாதிரி. நம்ம ஊரில் அது கிடையாது அது. ஸோ இப்போ இந்த டிவி ஷோஸ்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் இதிலெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கும்போது பிஞ்ச் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு யூஎஸ் போனால் இப்படி தான் இருக்கும் போலடா. ஸோ நம்ம வந்து ஹை ஸ்கூல் பொண்ணு இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் பொண்ணு யாராவது இந்த மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட இப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் போலன்னு. இது வந்து நான் வந்து மென்னை மட்டும் சொல்ல மாட்டேன், விமனுமே இந்த பர்ஸ்பெக்டிவ் வரும். டாலாக நல்லா ஹேண்ட்ஸமாக ஒரு ஆள் வந்து வந்தால் அவனை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணால் உடனே நம்ம வந்து இது பண்ணிடலாம் போல் அப்படின்ற ஐடியாவில் தான் வருவாங்க. ஸோ அப்படி வர்றதுனால என்ன ஆகுனா இந்த ஊரில் பார்த்தா ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி. ஸோ ஆப்வியஸ்லி நார்மல் ஃபார் பீப்புள் டு வேர் ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் ஆர் நார்மல் ஃபார் கைஸ் ஆர் கேர்ள்ஸ். ஸோ அப்படி போகிறதுனால அது வந்து இட்ஸ் நாட் அன் இன்விடேஷன் ஃபார் யூ டு கோ அண்ட் அப்ரோச் தம். நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் அந்த ஷோஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஷோஸில் வந்து ஃபிக்ஷனலாக அப்படி காட்டுறதுனால இவனுங்க அது நெஜர் லைஃப்பில் போய் நம்ம பண்ணலாம்டா, வெள்ளைக்காரி பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்டா அப்படின்ற ஐடியாவில் வருவாங்க. நீ வந்து நிஜமான இன்டென்ஷனில் அந்த மாதிரி ராங்கான இன்டென்ஷனில் போய் பண்ண அப்படின்னா அதுக்கு ஏற்ற இது வந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அவன் அப்படி பிஹேவ் பண்ணால் ஆப்வியஸ்லி அவங்க வந்து உன்னை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதோ இல்லைனா யார்கிட்ட போய் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறத பண்ண தான் செய்வாங்க. பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுவானுங்க, உடனே விக்டிம் கார்டு மாதிரி ஆடுவானுங்க. எனக்கு தெரியாது, நான் இந்தியாவிலேருந்து வரேன், இந்தியன்ஸ் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு வாங்க. டே நீ ஒரு ராங் ஆக்ஷன் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து வரோம் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கு என்ன தோணும், அப்போ இந்த கண்ட்ரிலேருந்து வரவங்கலாம் இப்படி தான் பண்ணிட்டு இந்தியாவிலேருந்து வரேன் இப்படி பண்ண மாட்டேன், நான் இங்கேருந்து வரேன் இப்படி பண்ண மாட்டேன்னு அப்படியே ஒரு எஸ்கேப் ரவுட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்க. ஸோ அந்த பேட்ரியாட்டிசம் ஆர் வாட் எவர் இட் இஸ் அதை நீ வந்து வெளிக்காட்டுறன்ற பேரில் இப்படி ராங்காக மிஸ்யூஸ் பண்ணுறது தான் நிறைய பேர். இது எல்லாருமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் வந்து அக்ராஸ் ஆல் கண்ட்ரிஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இது யூஎஸ் மட்டும். நீ ரோல்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாரு. நீ வந்து இப்போ ஒரு ஊருக்கு போற, அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னை தப்பாவே அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ அடுத்ததா அந்த ஊர்ல இருக்க ஒருத்தனை நீ மீட் பண்ணும்போது நீ எப்படி பார்ப்ப? பண்ணவே தோணாது உனக்கு, இவன் நல்லவன்டா அப்படின்ற மாதிரி அப்படியா தோணும்? அப்படிலாம் தோணவே தோணாது. ஸோ அவங்க தப்பே சொல்ல முடியாது இந்த விஷயத்துல. இதெல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க வந்து அதான் இந்த இன்னொரு சொசைட்டிக்கு போய் அவங்க கூட இன்டெகிரேட் ஆகிற அந்த விஷயமே கிடையாது. அந்த 4 செவத்துக்குள்ள நான் சொல்றதுதான். நீ வீட்டுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கோ, வெளியில போயிட்டு நீ பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் முன்னாடி என் கல்ச்சர் இதெல்லாம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புளெலாம் இப்போ வந்து நீ உன் கல்ச்சர் அப்படின்னு போயிட்டு நீ அவங்ககிட்ட பேசுற அப்படின்னா 75-80% வந்து அவன் ஊரில் இருக்கிற கல்ச்சரே அவன் கேர் பண்ண மாட்டான். ஏன்னா வந்து அவன் என்ன பண்ணுவான், எனக்கு என் ஊரில் இருக்கிற பாதி கல்ச்சரே பிடிக்கலடா, நானே விலைக்கு தான் இருக்கேன் அப்படின்ன போது இதே நான் கவனிக்க மாட்டேன்ற போது நீ வந்து சொல்கிறது நான் அதுக்கடா கவனிக்கணும் அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். ஏன்னா இப்போ அமெரிக்காலேயே
பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ், ரேஷியல் டிஃப்ரென்சஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து ஒரு அதர் ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு விலகி தான் இருப்பாங்க நிறைய பேர் நியூட்ரலாக. ஸோ அவங்க கண்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளமே வேணான்னு விலகி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என் கல்ச்சர் இது, என்னோட தாட் ப்ராசஸ் இது, எங்கள் இந்தியன்ஸ் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம், இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட போய் எதுக்கு நீ திணிக்கிற? அப்படி திணிக்கிறதுனால வந்துட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ அப்படி திணிச்சு ஆர் வேர்ஸ்ட் கேஸ் நீ திணிச்சு அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அதில் என்ன உனக்கு ஒரு கிளுகிழுப்பா நான் கேட்குறேன்? அதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு பெருமை மாதிரி, அது ஒரு ஷோ ஆஃப் மாதிரி. நான் போயிட்டு இந்தியன் வேல்யூஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை வந்து நான் ஒரு அமெரிக்கனுக்கோ இல்லை நான் ஒரு யூரோப்பியனுக்கோ போய் சொல்லி என் மூலமாக அவன் அதை பார்த்துக்கிட்டு இப்போ அவனும் வந்துட்டு இந்தியன் வேல்யூஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறான்டா அப்படின்னு வந்து நம்ம ஊர் ஆளுங்க 4 பேர்கிட்ட அப்படியே சொல்லி கெத்து காட்டிடுது. இது என்ன இருக்குது? நீ அதுக்காக போன உன் இன்டென்ஷன் அதுவா? இல்லை, இவனுங்களுக்கு கல்ச்சருக்கும் மைண்ட் செட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதித்தி தேவோ பவன்றது நம்ம கல்ச்சர். வெள்ளக்காரினா ஈஸிரா, நல்லா பேசலாம், ரோட்ல வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணலாம், ஃபைன்லாம் கட்ட தேவையில்ல, ஃபோனை திருடிட்டு போய் இந்தியாவில் விற்கலாம் அப்படின்றது மைண்ட் செட்டு. ஸோ இது கல்ச்சர் கிடையாது. ஸோ நம்ம ஆளுங்களுக்கு வந்து கல்ச்சரும் மைண்ட் செட்டுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்தியன் கல்ச்சர்னா என்ன பேசிக்காக ஒரு 4 பேர் கூப்பிட்டு கேட்கலாம் அவங்களுக்கு தெரியாது. என்னென்ன கல்ச்சர், நம்ம கல்ச்சர்லாம் சொல்லு பார்ப்போம்னு தெரியாது. ரிலீஜியஸ் திங்ஸை விட்டுரு, தீபாவளி பொங்கல் இதெல்லாம் விட்டுரு. ஆக்சுவல் ஆஸ் அ நேஷன் நம்ம கல்ச்சர் என்னன்றதே யாருக்குமே தெரியாது. லிஸ்ட் அவுட்லேயே பண்ண முடியாது, திணறுவாங்க. ஸோ இவங்க கல்ச்சர் மைண்ட் செட்டுக்கு வித்தியாசமே தெரியாமல் இந்த மாதிரி மடத்தனமாக சுற்றுறவனுங்க தான் இவனுங்க. அண்ட் யா, இந்த கம்மிங் டு மாஸ்டர்ஸ், நம்ம நிறைய மற்ற டாபிக்ஸும் பேசிட்டோம். ஸோ மாஸ்டர்ஸில் வந்து இன்னொரு விஷயம் நடக்கிறது என்னன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்து யூ ஹேவ் த எபிலிட்டி டு ஏர்ன் மணி. நம்மளோட ரெண்ட் அண்ட் பேசிக்ஸ் நீட்ஸ் எல்லாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் போய் டிபெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் அ குட் திங். ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. ரொம்ப 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 ஒரு கம்மியாக, ஒரு ப்ராப்ளி ஒரு 1 or 2% சொல்லலாம். அந்த மாதிரி காலேஜ் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப்ஸ், பேச்சுலர்ஸில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருக்கவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் யூஎஸில் வந்து இட் இஸ் அ வெரி நார்மல் திங். இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால மற்ற கண்ட்ரீஸில் வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் திஸ் ரூல். பட் யூஎஸில் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் என்னன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸில் படிக்கும்போது வந்து யூ கேன் லீகலி ஒர்க் ஒன்லி இன்சைட் த கேம்பஸ். ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸில் மட்டும் தான் உங்களால் லீகலாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீ கேம்பஸ் விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறேன்னா இட் இஸ் இல்லீகல். ஏன்னா ஏன் அந்த மாரி வச்சுருக்காங்கன்னா ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஏன்னா இப்போது ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஒரு வீசாவில் இருந்துட்டு வந்து இப்போ ஒரு கேஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு மோட்டர்லேயோ நீ போய் ஒர்க் பண்ணுறேன்னா இங்கே வந்து கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் மக்கிங், லைக் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். யூஎஸில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். நிறைய பசங்க செத்துருக்காங்க இந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்து ஒஹாயோவில் வந்து ஒரு பையன் ஹி காட் ஷாட் பை சம் ஒன், லைக் ரேண்டமாக சும்மா கேஸ் ஸ்டேஷன் வந்து ஏதோ அவன் என்ன போதையில் இருந்தான் என்னன்னு தெரில, என்ன மைண்ட் செட்டில் தான் தெரில, அவன் சுட்டுட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி பர்பஸஸ். ஏன்னா கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இஸ் லைக் 100% சேஃப் எனிவேர் இந்த கண்ட்ரி. கேம்பஸில் வந்து உள்ள போலீஸ் இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கேம்பஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஆன் கேம்பஸ் ஜாப், ஸோ இன்டர்நேஷ்னல்ஸ்க்கு அந்த சேஃப்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. which is like very valid. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் ஆஃப் கேம்பஸ் ஜாப்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கே எனக்கு இஷ்யூ வருதுன்னா, ஸோ வென் யூ கெட் இன் டு கண்ட்ரி உனக்கு அந்த I-20 அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து உனக்கோட காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ, லிவிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ என்னன்றது வந்து நீ ஃபைனான்ஷியல் ப்ரூஃப் காமிச்சாதான் உனக்கு அந்த வீசாவே கொடுப்பாங்க. ஸோ உன்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், பண கஷ்டம், எனக்கு எல்லாமே புரியுது. பட் யூ ஹாவ் டு ஆன்டிசிபேட் த நீட்ஸ் வென் யூஆர் கமிங் டு திஸ் கண்ட்ரி. ஏன்னா உன் யூனிவர்சிட்டியே வந்து கட்டன் ரேட்டாக உனக்கு கொடுத்துட்றான். $20,000 $30,000 ஆக போகுது. நியூ ஜெர்சியில் நீ போய் படிக்க போகிறேன்னா இவ்வளோ ஆக போகுது, லிவிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோன்னு வந்து உன் டாக்குமெண்ட்லேயே பேசிக்காக இருக்கும். இது உன்னால் கவர் அப் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், நீ லோன் எடுக்கிற, நீ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் யூ ஷுட் லைக் கம் டு திஸ் கண்ட்ரி. வெளியில் கஷ்டம், நீ ஆஃப் கேம்பஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே. பட் ஐ மீன் அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் இல்லீகல். ஸோ ஒரு இல்லீகலான விஷயம் வந்து நீ வந்து ஐ மீன் லைக் நிறைய பேர் பண்ணுறாங்க, காசுக்காக பண்ணுறாங்க, சேவிங்ஸு. நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே லோன் அடைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இதில் நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னன்னா படிப்பை வந்து செகண்டரியாக வச்சுப்பாங்க.
பார்ட் டைம் ஜாபை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுப்பானுங்க. பார்ட் டைம் ஜாப் போய் காசு சம்பாதிக்கணும், நிறைய காசு வந்து இது பண்ணணும், வீட்டுக்கு அனுப்புறது, லோன் கட்டுறது, எல்லாருக்குமே அந்த ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இங்க வந்தது படிக்கிறதுக்கு தான். ஸோ படிப்பு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீ இதெல்லாம் நீ பார்ட் டைம்னு அதுக்கு தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ வென் யூ ஆர் அ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட், நீ படிப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறமா தான் நீ இதெல்லாம் நீ பண்ணலாம். ஸோ இல்லீகலான ஒரு விஷயத்த நீ பண்ற, ப்ளஸ் உனக்கு ப்ரையாரிட்டியில் செகண்டாக இருக்கிற விஷயத்த வந்து நீ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பை கோட்டு விட்டுரு. ஸோ இது நம்ம ஆளுங்க பண்ணுற, நிறையா பேர் பண்ணுற தப்பு இது. அண்டு இதை பற்றி நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? பார்ட் டைம் வந்து நீ சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி ஆஃப் கேம்பஸ் வந்து இல்லீகல் தான். இப்போ என் பர்ஸ்பெக்டிவில் நான் பேசணும் அப்படின்னா, நான் வந்து ஆன் கேம்பஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், ஆஃப் கேம்பஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்கேன். பட் டு பி ஆனஸ்ட், ஆஃப் கேம்பஸ் அது இல்லீகல் தான். பட் இங்கே தான் வந்துட்டு நிறைய பேர் நீ சொன்ன மாதிரி ஆன் கேம்பஸில் ஜாப் அப்படின்றது தான் ப்ரையாரிட்டி, பிகாஸ் அதுதான் லீகல். நீ சொன்ன மாதிரி அதுதான் சேஃப்டி எல்லாமேனாலும், ஃபார் சம் ரீசன் சில பேருக்கு வந்து ஆன் கேம்பஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, ஆர் டயர் நீட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மணி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸில் நிறைய பேர் ஆஃப் கேம்பஸ் ஜாப்னு போவாங்க. பட் இது எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் கேம்பஸில் வந்து யூஎஸில் அட்லீஸ்ட் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் பர் வீக் நீ வந்து 20 hours ஒர்க் பண்ணலாம் ஆன் கேம்பஸ் லீகலாக. 20 hours தான் நீ அலோட். நீ ஆன் கேம்பஸ் உனக்கு எவ்வளோ தான் செக்யூர்னாலுமே அதுவே உனக்கு 20 hours தான் அலோவ் பண்ணுது. ஏன் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி பார்ட் டைம்ன்ற ரீசன். நீ இதுக்கே ஃபுல் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நீ மெயினாக வந்து படிக்கிற வேலையை பண்ண மாட்டேன்றதுனால தான் 20 hours உனக்கு ஒரு டைம் லிமிட் ஒதுக்குறாங்க ஒரு வீக்கில். இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 20 hours தான் கொடுக்குறாங்க, எனக்கு 20 hours நான் ஏர்ன் பண்ணுறது பத்த மாட்டேங்குது அப்படின்றதுனால நிறைய பேர் ஆஃப் கேம்பஸ் போவாங்க. ஸோ நம்ம யூனிவர்சிட்டிஸில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆன் கேம்பஸ் ஒர்க் பண்ணும்போதே ஆஃப் கேம்பஸ் ஒர்க்கும் பண்ணுவாங்க. லைக் 20 hours இருக்குது ஒரு வீக்கில் ஆன் கேம்பஸ் ஒர்க்குனா, 2-3 days அதை முடிச்சுட்டு மீதி ஒரு 3-4 daysக்கு வந்துட்டு பார்த்தா இவங்க ஆஃப் கேம்பஸில் கேஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை மோட்டர்லையோ நைட் ஷிஃப்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லீகல். நீ வேர்ஸ்ட் கேஸ் அதை நீ பண்ணுற அப்படின்னாலுமே நிறைய பேர் அதை எந்த லெவலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னா, ஆஃப் கேம்பஸில் ஒர்க் பண்ணி முடிச்சு நம்ம படித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம படிக்கிற லோனை வந்து இது மூலமாக அடைச்சிடலாம் அப்படின்வானுங்க. அதுக்காக ஒர்க் பண்ணுவானுங்க. சில பேர் என்ன பண்ணுவானுங்க, இதை வச்சு நான் கார் வாங்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுவானுங்க. டேய், அது வந்து பார்ட் டைம் ஜாப். இட்ஸ் கோயிங் டு பே யூ லைக் $10 or $12 an hour வேர்ஸ்ட் கேஸ். பெரிய ஸ்டேட் ஆர் மோர் ஹை பேயிங் ஸ்டேட்டாக இருந்தாலுமே வேர்ஸ்ட் கேஸ் என்ன $20 an hourனு வச்சுக்கோ, அவ்வளோதான் பே பண்ணும். அதை வச்சு இவனுங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறன்ற பேரில் கண்ணா அப்படின்னா எக்கச்சக்க ஹவர்ஸ் ஆஃப் கேம்பஸ் அடித்து இந்த காசை வச்சு நான் வந்து ஒரு கார் வாங்குறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. டேய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ணுற வேலையே தப்பு. அது நீ இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கார் வாங்கி 4 பேர்கிட்ட கெத்து காமிக்கிறதுனால அதில் 2 பேர் வேணா ஓ சூப்பர்ரா அப்படின்னு வானே தவிர அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்றது உனக்கு டவுன் த லைன் தான் புரியும். நீ சொன்ன மாதிரி இந்த ஷூட்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக நேச்சுரல் இந்த ஊரில் நடக்கும். நிறைய ஆக்டிவிட்டி மக் பண்ணுவாங்க. நீ நைட்டில் நீ எங்கேயாவது வரும்போது அது ஒரு காமன் இந்த கண்ட்ரியோட ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்ல, பட் இங்கே அது ஜென்ரலாக நிறையா நடக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீயே போயிட்டு யுவர் புட்டிங் யுவர்செல்ஃப் இன் த டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா இந்தியன்ஸுமே இந்த கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்னா இவனுங்க எல்லாருமே இப்படி தான் ஆஃப் கேம்பஸ் ஜாப் போவாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் கிரியேட் ஆகும். ஏன்னா இப்போது நம்ம யூனிவர்சிட்டிஸ்லேயே இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த யூனிவர்சிட்டி ஏரியா சுற்றி இருக்கிற ஆஃப் கேம்பஸ் கடையில் நிறையா இப்போது ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போனோன்னா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற இடத்துல நிறையா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதில் நிறைய எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம், இந்தியன்ஸ் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரியும், இங்கெல்லாம் அலோடே கிடையாது நீங்களாம் ஒர்க் பண்ண, அப்புறம் எப்படி இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ worst thing that could happen to you வந்து இந்த ஊர்ல சாவறது தான். இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி கன் ஷாட் ரேண்டம் கேஸ் ஸ்டேஷன்ல வந்து சுடுறது வந்து இந்த ஊர்ல வந்து, ஏன்னா அது நானும் சரி நம்ம கண்கூடாவே நம்ம நிறைய பார்த்துருப்போம். லைக் இன்டர்நேஷ்னலா ஒரு ஸ்டூடெண்ட் வீசால வந்துட்டு யூஎஸ்ல வந்து when he is like getting shot or something ரொம்ப ரொம்ப டிராஜிக்கா இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நீ போட்டுக்க, ஏன்னா உயிருக்கு மேல என்ன இருக்கு உனக்கு. இப்போ அது மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் வந்து ஃபியூ டாலர்ஸ்க்காக நம்ம அது பண்றது வந்து எனக்கு பாயிண்டே கிடையாது. இந்த ஊருக்கு வந்து சாகணுன்றது வந்து எதுக்கு? இந்தியானா நீ ராஜ மரியாதையா செத்துட்டு பாடியை வந்து ஒரு ப்ரொஃபஷனும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க. இங்கன்னா உன் பாடியை இங்கேருந்து எடுத்துட்டு போறதுக்கே ஒரு 1008 டாக்குமெண்டேஷனு அது இதெல்லாம் இருக்கும். அதனால ரொம்ப ஒரு ரொம்ப இங்கேருந்து வந்து இங்கே சாகிறதுக்கு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உன்னோட மணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவோட கஷ்டம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம், வந்த பர்பஸை மறந்துட்டு இல்லை சி டெத் இஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி அன்பிரடிக்டபிள். நாளைக்கு சன்ரைஸ் சன்செட் நீ பார்ப்பியான்னு நமக்கே தெரியாது. ஸோ அது வந்து யூ கேன் நெவர் ப்ரிடிக்ட் தட். அது மாதிரி இருந்தாலுமே
இந்த மாதிரி ஒரு ஒரு லைக் ஒரு ப்ரோன் சுச்சுவேஷனும் ஒன்று நீ போட்டுக்க கூடாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு பார்க்குறேன் நேச்சுரல் வேலைன்னா லைக் ஓகே லைக் போகணும்னு நினச்சி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீ வந்து இப்போ வாண்டடாக போய் ஒரு ஆஃப் கேம்பஸில் போய் வேலை செஞ்சு அந்த இடத்துல வந்து லைக் தேவையில்லாமல் ஒரு நைட் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு பார்க்குறேன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து ஷூட்டிங்கில் வந்து கிராஸ் ஃபயரில் நீ மாட்டி சாகுறதுலாம் நீ யூ குட் ஹவ் அவாய்டட். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே வந்து யூகேல அவங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு ஆஃப் கேம்பஸில் ஒர்க் பண்ணுவாங்க. யூஎஸ்ல அது இல்லீகல், பட் யூகேலலாம் எனக்கு தெரிஞ்சு லீகல் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் லீகல் தான். கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப் எல்லாத்தையும். ஸோ அங்கேயே வந்துட்டு என் ஃப்ரெண்டே எக்கச்சக்க இந்த மாதிரி வந்து ப்ராப்ளமேட்டிக் இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். நான் பார்த்துருக்கேன்டா. நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்துட்டு ரேண்டமாக ஒரு ஆள் வந்துட்டு கல்லாக்கிட்ட போயிட்டு அந்த மேனேஜரை போய் த்ரெட்டன் பண்ணுறது, நான் ரேண்டமாக ரெஸ்டாரண்ட் ஏரியாவில் வந்து கன் ஷாட்டு, அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ ரிப்போர்ட் பண்ணுறதோட சரி அவ்வளோதான். பட் ஸ்டில் தே கண்டினியூ டு ஒர்க் தேர். எனக்கு அதான் தோணுது, டே நீ வேர்ஸ்ட் கேஸ் ஆஃப் கேம்பஸ் மணி அந்த ரீசன்ஸ்க்காக போகிற, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் உனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அங்கே வந்து ஒரு டேஞ்சர் ஆர் ப்ராப்ளம்னு தெரியுதுன்னா அதை நீ இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ணணும். உயிருக்கு மேலே வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் உன்னோட பர்பஸே அந்த ஊரில் நீ ஆஃப் கேம்பஸ் ஜாப் பண்ணதுக்காக கிடையாது, நீ படிக்கிறதுக்கோ இல்லை வேலை பண்ணுறதுக்கோ போயிருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எதனால அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நிறையா ராங்காக யூஸ் பண்ணி இதை வச்சு நான் வந்து படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நான் லோன் எல்லாம் ரீபே பண்ணிவிடுவேன்டா அப்படின்றா. டே $70,000 $80,000 அமௌண்ட் இருக்குன்னா நீ ஒரு 2-3 months ஆஃப் கேம்பஸ் ஜாபில் $10 per hour ஒரு வீக்கில் வாங்குறதுனால வந்து அதை ரீபேலாம் பண்ண முடியாது. அப்படி ரீபே பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஆஃப் கேம்பஸை லீகல் ஆக்கிட்டே போயிடுவானுங்க. இல்லீகல்னு இருக்கிறதுக்கு காரணமே அது இந்த ரீசன்னால தான். பட் அதை வந்து ஆக்டிவாக நிறைய பேர் என்கரேஜும் பண்ணுவாங்க. எனக்கு அதுதான் பிடிக்காது. சீனியர்ஸாக இருந்தாலுமே இப்போ அந்த சீனியர்ஸோட அட்வைஸ் இதனால தான் வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர் இதில். ஏன்னா வந்து படிக்கிற பசங்க வந்துட்டு இதை ஒரு பெரிய ஃபேக்டராகவே கேட்பாங்க சீனியர்ஸ்ட்டு. இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்டண்ட்டாகவே நிறையா சீனியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன் கேம்பஸ் ஜாப்லாம் இருக்கும், பட் ஆனால் அதெல்லாம் $7-8 தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவன் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறான், நீங்கள் வந்தவுடனே நான் நாங்கள் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்து விடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த சீனியர் ராங்காக கைட் பண்ணது தானே ஒரு காரணம். கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா தான் பார்க்குறேன். இங்கேயும் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீ சொன்ன மாதிரி தான் 20 hours 30 hours தான் 1 வீக்குக்கு ஒர்க் பண்ண முடியும். அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா லைக் பிளாக்ல வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் வேலை செய்வாங்க, அப்படி இல்லைன்னா 2 ஜாப் செய்வாங்க. லைக் அது என்ன மாதிரி செய்வாங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் இந்தியன் கடையில் போய் வேலை செய்கிறது, இல்லை இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏதாச்சும் ஃப்ரண்ட் எண்ட் கூட கிடையாது. இங்கே அடிக்கடி இந்த எப்படி சொல்கிறது இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் கூட வேலை செய்ய மாட்டாங்க. ஒன்று ஏதோ குடோனில் வந்து அங்கே அதை தூக்கி இங்கே வை, இதை தூக்கி அங்கே வை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உன்னால் ஒரு லோடே பார்த்தேன்னா செம வெயிட்டாக இருக்கும். ஒரு 20 kg 30 kg இருக்கும். அதை நீ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சேன்னு வச்சுக்க, ஒரு 3 hours செஞ்சேன்னு வச்சு, நம்ம ஜிம்மிலே பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு 45 minutes செய்வோமா, ஒரு 1 hour செய்வோமா, அதுக்கே எவ்வளோ டயர்டாகுது. அவனுங்க அதை வந்து ஒரு ஒர்க்குன்ற மாதிரி நீ 3 மணி நேரம் 4 மணி நேரம் செஞ்சு நீ இப்போ வேணால் உனக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து ஏதோ காசு கிடைக்குது, நம்ம வந்து லோன் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. நீ லாங் ரனில் வந்து உன் உடம்பு தாங்காது. இப்போ யூத்தில் இருக்கிறதுனால உனக்கு வந்து ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. நீ பின்னாடி வந்து ஸ்பைன் போயிடுச்சு, முட்டி போயிடுச்சு, ஆங்கிள் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ 1 hourக்கு €10 இல்லை $10 கிடைக்குதுன்னு நீ வேலை செய்வ. லைக் பின்னாடி நீ ஆங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணனா மினிமம் 20,000 30,000 போயிடும். நீ இதை கண்டிப்பாக பார்த்துருப்ப. பட் நான் யூஎஸ்லாம் வரும்போது வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், மாஸ்டர் ஸ்டூடெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பெரிய கான்செப்டே இல்லை அப்போது. ஸோ அப்போ யாருமே வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டு கொடி இந்த ஆளுங்கள்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து பெருசாக இல்லை அந்த டைமில். இன்ஸ்டாலாம் யாருமே அந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தா வந்து மாஸ்டர்ஸ் போகிற ஒவ்வொருத்தனும் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறான். இவனுங்க டே இன் மை லைஃப், கெட் ரெடி வித் மீ, அப்புறமா வந்துட்டு இவனுங்க மாஸ்டர்ஸில் வந்து இங்கே பார்ட் டைம் ஜாப் தேடுறது, அது இதெல்லாம் வந்து ஏதோ வீடியோஸ்லாம் போடுறானுங்க இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரீசெண்டாக ஒருத்தர் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தான். இந்த கனடாவில் வந்து அவன் வந்து இதுமாரி போட்டிருந்தான், அதுமாரி நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், எனக்கு வந்து ஃபீஸ் கட்டவே காசு இல்லை, அது ஏதோ ட்ராவல் விளாக்லாம் போட்டுட்டு இருந்தான். அவன் வந்து படிக்கிற பையன் ஏதோ பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து ஏதோ போய் ஃபுல்லாக கனடாவில் வந்து ஏதோ டிம் ஹார்டன்ஸில் வந்து கியூ நிற்கிறானுங்க, ஒரு 100 பேர் நிற்கிறானுங்க ஒரு வேலைக்கு. அவ்வளோ பேர் வெளில நின்றுருக்கானுங்க பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு. இதுமாரி வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்கிட்ட யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்ட என்கிட்ட காசு இல்லை, லாஸ்ட் டேட் க்ராஸ் பண்ணிட்டேன்,
எனக்கு இன்னும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் தேவைப்படுது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படி இப்படி. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அது கமெண்ட்ஸ் ஃபுல்லாக கெனடியன்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. கெனடியன்ஸ்லாம் அதான் போட்டிருந்தாங்க, என்னடா இப்போ நீ பண்ண ட்ரை பண்ணுற, நீ இந்த ஊருக்கு நீ படிக்கணும்னு தான் வந்திருக்க, இந்த ஃபீஸ் இதெல்லாம் உனக்குலாம் காமிச்சு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க, இப்போ வந்து இங்கே காசு இல்லை அது இல்லைன்ட்டு ஏதோ வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்க, லைக் வாட் ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ், ஜஸ்ட் கோ பேக் ஆளுமே கூட்டிட்டு நீ ஒரேடியாக போயிடு. அவன் அந்த கடைசியாக அந்த சொன்னான்ல அந்த அந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் நான் அவனை கிரவுண்ட் செக் பண்ணப்போ அந்த யூனிவர்சிட்டி வந்து அவனுக்கு வந்து 6 months டைம் கொடுத்துருக்கு. லைக் ரொம்ப கம்மி தான், $6,000 $10,000 மேக்ஸிமம், அட் மேக்ஸ் $10,000 6 months டைம் கொடுத்துருக்குது. நீ அதாவது அந்த டைமில் வந்து நீ ஃபுல் டைம் வேலைக்கு போய் கூட இது பண்ணிக்கலான்ற மாதிரி டைம் கொடுத்துருக்கு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, நான் ஃபுல் டைம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பிஸ்னஸ், இந்தியன் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சு அதை வந்து டோர் டேஷ் டெலிவரி பண்ணி, ஆமாம், ட்ராமாட்டிக் எஃபெக்ட்டுக்காக. இப்போ இப்போ அதுக்கப்புறம் இப்போ அப்டேட்டாக அவன் என்ன சொன்னான்னா, லைக் அதை என்னால் கட்ட முடியல, லைக் நான் ஒரு 4,000 என்னமோ தான் கட்டினேன், மீதி வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்கிட்ட நான் கடன் வாங்கி கட்டிக்கிட்டேன், அது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அதெல்லாம் நான் இப்போ கட்ட மாட்டேன், நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுவேன். அதான் ஓப்பனாக சொல்கிறான் வீடியோவில், ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு நான் கனடா பார்டர் செக்யூரிட்டிலாம் டேக் பண்ணியிருந்தாங்க. கனடா பார்டர் செக்யூரிட்டி டேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைக் அப்பார்ட்மெண்ட்டு கூட எடுக்க மாட்டேன், நான் கார்லேயே தங்கிப்பேன், கார்லேயே தங்கியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரீ அப்படின்னு. லைக் டேய், இதெல்லாம் தேவையே இல்லாத ஆக்டிவிட்டி இதெல்லாம். என்னவோ சரி. அடுத்து இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸாக இருக்கணும் சரி, இப்போ யாராவது இந்த மாஸ்டர்ஸ் படிக்க போகிறீங்க, பிளான் பண்ணிருக்கீங்க, லைக் வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு உங்களுக்குலாம் வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம். வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ யூஎஸ்க்கு வரோம், ஃப்ரான்ஸ் போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம், கனடா போகிறோம், அப்படியே அமெரிக்கன்ஸ்லாம் இருப்பாங்க, லைக் லோக்கல் ஆளுங்க, அமெரிக்கன் டூட்ஸ், கெனடியன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீப்புள், ஆஸ்திரேலியன்ஸ், இவங்களோடலாம் வந்து அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அப்படியே இந்த கல்ச்சரில் வந்து நீங்கள் ஈஸியாக மிங்கிள் ஆகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ரியாலிட்டி கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் இருப்பானுங்க. எல்லாம் நீங்கள் கிராஜுவேஷன் உங்களோட பேட்ச் எல்லாமே மாஸ்டர்ஸ்னு வந்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் தான். ஸோ அண்டர் கிராடோட ஒரு கண்டினியூவேஷன், இன்னும் டிஃப்ரெண்ட் செட்டப் வித் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வேற எந்த சேஞ்சும் இருக்காது. அதனால நீங்கள் வரீங்கன்னா இந்த பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் த்ரோ ஆஃப் பண்ணிட்டு காலேஜ் பேச்சஸ் எப்படி படிச்சிங்களோ, என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் இங்கே. அதனால் அசைன்மெண்ட்லாம் வந்து காப்பி அடிச்சு எழுதுறது, பிளேஜரிசம், சீனியர்லேருந்து பழைய அசைன்மெண்ட்ஸ்லாம் வாங்கி இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து மாஸ்டர்ஸ்லாம் அப்படியே நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லைக் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி புட்டிங் எஃபர்ட், நீங்கள் வந்து ஜென்யூனாக வந்து நீங்கள் பேஷனேட்டாக படிக்கணும், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சக்சீட் ஆகணும்னு வரீங்கன்னா லைக் வெல் அண்ட் குட் ஹேட்ஸ் ஆஃப். பட் 95% வந்து இப்படி தான் இருக்கும். 95% வந்து காப்பி அடித்து அசைன்மெண்ட் வைக்கிறது, எக்ஸாம் காப்பி அடிக்கிறது, ஒரு லூப் ஹோல்ஸ் சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுங்கள் அப்படியே எல்லாம். சேசிங் லூப் ஹோல்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து பெரிய ஃபேக்டர். இது வந்துட்டு அசைன்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா ஃபேக்டர்லையுமே பார்ப்பாங்க. நீ வந்து எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், இல்லைனா இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ யூஎஸில் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து மாஸ் ரெக்ரூட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு உனக்கு வந்து நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் பண்ணும்போது பார்த்தா, எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க நிறைய பேர். அண்ட் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இங்கே வேலை பண்ணுற நிறைய பேருக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியும் நம்ம சொல்கிறது. கோவிட் டைமில் ஆப்வியஸ்லி எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் வீட்லேருந்தே இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது இன்டர்வியூஸே நீ வந்து ஹேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ இன் பர்சன் ஒன்று ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தன் கூப்பிட்டு ஒன்று வந்து கேள்வி 4 கேட்குறான் அப்படின்னா, நீ நிஜமாயும் மாஸ்டர்ஸ் ஜேர்னியில் நீ ஓபி அடிக்காமல் படிச்சிருந்தா மட்டும்தான் உன்னால் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். நீ ஓபி அடிச்சிருந்தா அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் ஒன்று வச்சு கிழிச்சிடுவான் கண்டிப்பாக. எஸ்பெஷலி இந்த ஊரில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் கம்பெனி டு பிக் கம்பெனி உனக்கு ஓப்பனாக ஈஸி ரவுட்டுன்னு எந்த இன்டர்வியூலையும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் கோவிட் டைமில் வேலை வாங்கினா நிறையா பேர் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா கோவிடில் ஆளுங்க இல்லைன்றதுனால நிறைய பேர் வேலைக்கு எடுக்கணும்ன போது நம்ம ஆளுங்க நிறையா பேர் வந்துட்டு இனிமே சுள்ள எடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால பயங்கரமாக லூப் ஹோல்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க நிறையா பேர். சரி, இப்போ லூப் ஹோல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலாம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்திக்கலி ராங், அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வேர்ஸ்ட் கேஸ் உனக்கு வேலை கிடச்சிருச்சுனாலுமே அந்த வேலைக்கு வந்து நீ வந்து விசுவாசமாக இருக்கணும். யூ ஹாவ் டு நோ ஹவு டு டூ யுவர் ஜாப். ஏன்னா இந்த ஊரில் வந்துட்டு வேலை பண்ணும்போதெல்லாம்
உன்னை வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிலேருந்து ஒருத்தன் வந்து ஹையர் பண்ணுறான் அப்படின்னா அது யூனிவர்சிட்டியோட ரெப்புடேஷன் இருக்குது. நீ எந்த கண்ட்ரிலேருந்து வரையோ அவங்க கண்ட்ரியோட ரெப்புடேஷனும் இருக்குது. ஏன்னா இப்போ நீ ஒரு இந்தியனாக ஒரு யூஎஸ் கம்பெனிலையோ இல்லை யூரோப்பில் ஒரு கம்பெனிலையோ வேலை பண்ணுற அப்படின்னா ப்ராபப்ளி அந்த கம்பெனியில் யூ வுட் பி 1% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் இந்த என்டையர் கம்பெனி. நீ அங்கே போய்ட்டு ஒரு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுற இல்லைனா வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிற அப்படின்ன போது இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து ஓபி அடிச்சு லூ போல் அடிச்சு தான் உள்ளே வராங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு ராங் இம்ப்ரெஷன் உண்டாகும். நிறைய பேர் நிஜமாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு லூப் போலியுமே இது பண்ணாமல் ப்ராப்பராக வெல் அண்ட் குட்டாக நீ சொன்ன மாதிரி அந்த 5% இருக்கிறவங்களுக்குமே இது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இவனுமே எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ வந்து காப்பி அடிச்சு இல்லைனா ஓபி அடிச்சு தான் உள்ளே வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஆனால் எனக்கு கடைசியில் காமெடி என்னன்னு பார்த்தா அந்த ஆள் நிஜமாவே எஃபர்ட் போட்டு யாருக்கிட்டையுமே இது பண்ணாமல் உள்ளே வந்திருப்பான். ஸோ இவனுங்க லூப் ஹோல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சு எல்லாருமே பண்ணிருக்காங்க. எல்லாருமே பண்ணியிருப்போம். நம்ம யூனிவர்சிட்டியில் அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம நேர்லேயே பார்த்துருப்போம். வர்ஸ்ட் கேஸ் நம்மளுமே அதில் ஒரு பங்காக கூட இருந்திருப்போம். இப்போ வந்துட்டு லுக்கிங் பேக் யூ நோ தட் இஸ் ராங். அண்ட் இப்போ டவுன்ல நீ சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஃபார் அ செட் ஆஃப் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கும். டவுன்லேனுமே இப்படி தான் இருக்கும். இப்போது கோவிட்னு ஒன்று இல்லை, கோவிட்னு ஒன்று வந்ததுன்ன போது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி லூப் ஹோல்ஸை கிரியேட் பண்ண குரூப்புக்கு கோவிட் போனதுக்கப்புறமா இட்ஸ் கோயிங் டு கம் பேக் டு நார்மல்ன போது ஓகே அந்த சினாரியோக்கு என்ன மாதிரி லூப் ஹோல்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக ரெடி பண்ண தெரியும். இல்லை இது அது யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட்ஸில் மட்டும் இது ஸ்டார்ட் ஆகல. குளோபலாக வந்து இந்தியன்ஸ் ஏன் ஸ்கேமர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து கால் சென்டர் ஸ்கேம்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். நிறைய கால் சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற வயசான பீப்புளோட நம்பர் டேட்டாவெலாம் எடுத்து அவங்களுக்குலாம் கால் பண்ணி உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி $1000s ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கேயே யூஎஸ் ஜாப் மார்க்கெட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபேக் ஜாப் கன்சல்டன்சிஸ்லாம் வச்சு உன் ரெஸ்யூமேவெல்லாம் மாற்றி உன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு ஒரு இன்டர்வியூலலாம் வந்துட்டு அவனுங்க ப்ராக்ஸிலாம் போட்டு எடுத்து கொடுத்து அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவானுங்க அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ உனக்கு வந்து லூப் ஹோல்ஸ் சேசிங் வந்து அசைன்மெண்ட்ஸ் அண்ட் இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி உனக்கு ஜாப் மார்க்கெட் அது வரைக்குமே போகும். ஸோ திஸ் இஸ் சம்திங் நம்ம ஆளுங்க வந்து நிப்பாட்டவே முடியாது. இது வந்து நம்மளோட பிளட்லேயே இருக்கு. இல்லை அது ஒரு ஸ்பைரல் மாதிரி. நீ வந்து ஒரு தடவை சீட் பண்ணி நீ வந்து அதை வச்சு கெட் ஆஃப் ஆகிட்டேன்னா லைக் நீ மாட்டாமல் தப்பிச்சிட்டேன்னா அடுத்த வாட்டியும் சீட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கும் உனக்கு. புரியுதா? நீ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் அந்த அசைன்மெண்ட் கதையை வச்சுக்க. ஒரு அசைன்மெண்ட் வந்து நீ முடிக்கல அப்படின் போது நீ அவனுக்கு பிளேஜரிசம் செக் பண்ணாமல் விட்டாங்கன்னு வச்சுக்க. அந்த ஒரு ஸ்டாஃப் செக் பண்ணல இல்லை அந்த ஒரு டைம் செக் பண்ணலன்னா நீ நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு டெம்ட் ஆகி நீ அட் த எண்ட் ஆஃப் த டே நீ பண்ண தான் போகிற. மாட்டாமல் போயிட்டானே ஒரு தடவை மாட்டினா நீ வந்து சரி இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருப்ப. அது செயினா அப்படி போய் தான் அந்த ஜாப்ல வந்து லைக் இன்டர்வியூஸில் ப்ராக்ஸி போட்டு எடுக்கிறது. அப்புறம் அந்த உள்ளே போயிட்டு இப்போ தான் அந்த ஏதோ நிறைய ஆப்லாம் வந்தது. நீ வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நீ இங்கேருந்து வேற எவனா ஒருத்தனுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப வருஷமாக நடந்துருக்குது, உனக்கு தெரியுமான்னு தெரில. இப்போ யூஎஸ்ல வேலை செஞ்சுருப்பான். வேலை என்ன செய்வான்னா பாகிஸ்தானில் அவுட் சோர்ஸ் பாகிஸ்தானில் இல்லை அது மாதிரி வந்து நீ அங்கே வேணா உனக்கு ஒரு ஆருக்கு $20 கொடுப்பான். நீ அவனுக்கு வந்து ஒரு $2 கொடுத்துட்டு நீ வேலையில் சும்மா இருந்தனாலே அவன் ஒரு 1 or 2 hourல முடிச்சு கொடுத்துருவான். இல்லை உனக்கு காசுலாம் வந்துடும். மல்டிபிள் ஜாப்ஸ் பார்க்குறேன், நீ டெஸ்லா வாங்குவானுங்க, வீடு வாங்குவானுங்க, எல்லாம் பண்ணுவேன். பட் நீ மாட்டினு வச்சுக்க கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணி நீ மாட்டும் போது உன்னை டீபோர்ட் பண்ணுவாங்க பத்தியா, அசிங்கமா இருக்கும். மாட்டாத வரையும் செம்ம ஜாலியா இருக்கும். உனக்கு வந்துட்டு லைஃப் வந்து எல்லாம் சன்ஷைன் ரெயின்போஸ்ன்னு இருக்கும். நீ மாட்டி உன்னை அசிங்கப்படுத்தி பேப்பர்ல நியூஸ்ல எக்கச்சக்க ஆர்டிக்கல் வரும், செம்ம கேவலமா இருக்கும் அதெல்லாம். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி மாட்டி ஒரு வீடியோ வருது. இப்போ நிறைய கேசஸ் நம்மளே பார்த்துருப்போம். ஷாப் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க இங்கே வந்துட்டு நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர். அதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் வீடியோஸாக யூடியூப்ல போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உனக்கு செம்ம அசிங்கம். ரெண்டாவது அதை 4 பேர் வந்து பார்த்துட்டு 40,000 பேருக்கு நம்ம ஊரில் ரீஷேர் பண்ணி எக்கச்சக்க பேர் பார்ப்பான். நீ நெக்ஸ்ட் நீ ரிட்டர்ன் ரிப்போர்ட் ஆகி நம்ம ஊருக்கு போனாலும் உன்னை அங்கேயுமே 4 பேர் ஒரு மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பான். ஏன்னா இங்கே ஒரு 5 minutes அது ஒரு என்டர்டைன்மெண்ட் நீ ஜாலியாக பண்ணி முடிச்சுட்டு அதை ஒழுங்காகவும் பண்ணாமல் மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அதை அட்டம் பண்ணதே தப்பு. ஏன்னா அது உன் நோக்கமே கிடையாது இந்த கண்ட்ரியில் வந்ததுக்கு. பண்ணிவிட்டு அசிங்கப்பட்டு டிபோர்ட் ஆகி அந்த வீடியோ ஒரு எக்கச்சக்க பேர் பார்த்து நம்ம ஊரில் ஷேர் பண்ணி நம்ம ஊர்லேயும் மானம் போய் இதெல்லாம் தேவையா? இதுவா இந்த பர்பஸ்க்காக வந்த? ஆனால் இது நடந்துட்டு தான் இருக்கு. நியூஸில் மொட்டையாக என்ன போட்டுருவான்னா லைக் பேர் போட்டு இவன் பண்ணான்னு போட மாட்டானுங்க, ஒன் ஆஃப் த இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவானுங்க. ஒருத்தன் உண்மையாக அதுக்கப்புறம் உண்மையாக எவனா ஒருத்தன் அதே கம்பெனி இல்லை அது மாதிரி ஏதாச்சும் போகும்போது அவனை சந்தேகத்தோட பார்ப்பானுங்க. இவனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், ரொம்ப ஸ்க்ரூட்டனி பண்ணுங்க, ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருங்க இவன் கூட அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இதை வந்து ஒரு வேற ஆள் பார்க்குறான் அப்படின்னாலுமே நீ சொன்ன மாதிரி எல்லாருமே உட்காந்து ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு, அவன் வந்து விக்டிமைஸ் ஆகி அந்த சினாரியோவில் மாட்டிக்கிட்டானா இல்லைனா நிஜமாவே அவன் தான் பண்ணானான்னு பார்க்க மாட்டாங்க. 3 இந்தியன்ஸ் அப்படின்னு போட்ட உடனே வேற ஒரு ஆள்லாம் பார்க்குறான் அப்படின்னா, ஓ இந்தியன் தான் இந்த ஆளை இந்த வேலையை பண்ணியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இப்போ நாளைக்கு இதே மாதிரி வேற வேலை யாராவது ஒருத்தன் பண்ணா அப்படின்னு அவனுக்கு யாராவது சொன்னா, அப்படியா ஓ இந்த மாதிரி வேலையா இது கண்டிப்பாக இந்தியன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டீரியோ டைப் பண்ணுறது ஜென்ரலைஸ் பண்ண தான் செய்வான். உடனே நம்ம ஆளுங்களுக்கு உடனே தூக்கிக்கும், இந்தியன்ஸ்னால் எப்படி பண்ணுவாங்க, நீ எப்படிடா நீ வந்து ஜென்ரலைஸ் பண்ண அப்படின்னு. ஏன்னா உன் ஆள் பண்ணி ஆல்ரெடி மாட்டியிருக்கான். ஒருத்தன் இப்படி ஒரு ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணதுனால தான் உனக்கு இந்த மாதிரி உன் ஆளுங்க எல்லாரும் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு இமேஜே கிரியேட் ஆகுது. இல்லை உனக்கு அவ்வளோ ரோசா இருந்துச்சுன்னா நீ ஒருத்தன் பண்ணுறான்னு தெரியும் போது நீ ஸ்டாப் பண்ணிடலாம்ல. லைக் உனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக எவனா ஒருத்தன் பண்ணியிருப்பான், அவன் நீ ஸ்டாப் பண்ணி தடுத்துருந்துருக்கலாம். நீ அதை பண்ண மாட்டேன். நீ அவன் பண்ணும்போது நீ ஒன்று என்கரேஜ் பண்ணியிருப்ப, இல்லை சைலண்டாக இருந்திருப்ப. சைலண்டாக இருக்கிறது வந்து நீ அவனை வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். அட் நீ அதை சம் பண்ண பாயிண்ட் மாட்டேன். வந்து ஏதாவது நம்ம எல்லாருமே எதுலையாவது ஒன்றுத்துல இன்வால்வ் ஆயிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படியே நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படியே எல்லாருமே நம்மலாம் கெத்து இல்லை உத்தமம் அப்படின்னு சொல்ல வரல. எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆயிருப்போம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா உனக்கு அது ஓகே திஸ் இஸ் த பவுண்டரி ஆர் திஸ் இஸ் த லிமிட் அப்படின்னு தெரிஞ்சால் அதோட ஸ்டாப் பண்ணணும். இப்போ காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிலே இப்போ நம்மளுமே வந்துட்டு இப்போ வீடியோலேயே பேசுகிறோமே தவிர நம்மளுமே ஏதாவது இந்த மாதிரிலாம் இதில் இன்வால்வ் ஆகிருப்போம் கண்டிப்பாக. ஒன்று நம்ம டைரெக்டாகவே இன்வால்வ் ஆகிருப்போம், இல்லை நம்ம யாராவது ஒருத்தரோட இன்வால்மெண்ட்டில் நம்ம இன்டைரக்டாக ஒரு பார்ட்டாக இருந்திருப்போம். அப்போது ப்ராபப்ளி ஃபார் சம் ரீசன் காலேஜ் லைஃப்ன்றதுனால நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ நவ் லுக்கிங் பேக் அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து டு பி ஆனஸ்ட் ராங். ஸோ இப்போ டவுன் த லைன் யாராவது வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட யாராவது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி அதெல்லாம் தப்பு தான். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கான்டெக்ட் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ல வந்து யூஎஸ்ல ஜென்ரலாக யூஎஸ்ல எனக்கு வருது. ஸோ ஜென்ரலாக வந்து அப்ராட்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு க்ரோசரி வாங்க போகிறீங்க, கடைக்கு இப்போ ஏதாவது பொருள் வாங்கினா செல்ஃப் செக் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு செல்ஃப் செக் அவுட்டில் நீங்களே ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்களே பே பண்ணி நீங்கள் போயிடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வருஷம் நடந்த ஒரு கேஸ் என்னன்னா, யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் படிக்க வந்த பொண்ணுங்க 2 பேர் புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. ஐ திங்க் 2 or 3 months தான் ஆகுது போல். யூஎஸ்க்கு வந்து செல்ஃப் செக் அவுட்டில் வந்து அடிக்கடி போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேனே பண்ணாமல் பொருள்லாம் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ இந்த ஊர் ஆளுங்க அவ்வளோ முட்டாள் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செல்ஃப் செக் அவுட் ஸ்க்ரீன்லேயே வந்து மேலே கேமரா இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் நம்ம ஐஃபோன் மாதிரி தான். ஸோ உங்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் எல்லாமே வந்து அது ரீட் பண்ணிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ஊர் ஷாப் லிஃப்டிங் வந்து இங்கே ஒரு பெரிய கிரைம் யூஎஸ்ல. ஸோ இந்த பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ சிப்ஸு, பெப்சி பாட்டிலு, லேஸு அது இதெல்லாம் சொல்லிட்டு ஏதோ இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணாமல் போயிருக்காங்க. கடைக்காரங்க வந்து பார்த்துட்டாங்க, சரி இந்த பொண்ணுங்க அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுதுங்க, குறிப்பிட்ட அமௌண்ட் ஏதோ $150 மேலே ஏதோ தாண்டிடுச்சு போல் அவங்களோட அந்த செட் அமௌண்ட். ஸோ இது தாண்டினதுக்கு அப்புறமா வந்து அவங்க பிடிச்சி காப்ஸை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த ஃபுல் வீடியோ ஆக்சுவலாக யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஊர் ஆளுங்க இங்கே எப்படி எப்படிலாம் என்னென்ன பண்ணுறாங்க. நீ அவ்வளோ காசு போட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிட்லாம் வாங்கி இங்கே வந்து ஒரு சிப்ஸு பேக்கெட் பெப்சி பாட்டில் திருடி மாட்டி அரெஸ்ட் ஆகி டீபோர்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு எனக்கு அது எப்படி சொல்கிறேன்னே தெரில. லைக் இட்ஸ் ஐ மீன் உனக்கும் சரி மூஞ்சும் வந்துருச்சு இப்போது கேமராவில் யூடியூப்பில் இருக்குது. உன் இப்போ பார்க்குறவங்க உன் ஃபேமிலி எல்லாமே எவ்வளோ அசிங்கப்படுவாங்க. ஒரு சிப்ஸு பேக்கெட் திருடி ஜெயிலுக்கு போடுறதா எவ்வளோ ஒரு மட்டமான விஷயம் அது. சரி அதான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அகைன் இந்த லூப் ஹோல் சர்ச் பண்ணுறது தான். இப்போ வந்து செல்ஃப் செக் அவுட் இருக்குது அப்படின்னா எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நார்மல் இதில் வந்துட்டு உனக்கு லைன் இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்கிப் த லைன் அண்ட் நீங்கள் வந்து ரஷ் பண்ணுற உனக்கு நெக்ஸ்ட் ஒர்க் இருக்குன்னா இதை நீயே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஹெல்ப் தேவையில்லை. நீ நீ எக்ஸாக்ட்லி நீ என்ன வாங்கினு உனக்கு தெரியுது, பே பண்ணிட்டு கிளம்பினே இருக்கு. உனக்கு வந்துட்டு ப்ராசஸர் அண்ட் சிஸ்டம் வந்து ஈஸியராக பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அனதர் ரீசன் வந்து தே ட்ரஸ்ட் தட் யூ டூ த ரைட் திங். ஏன்னா இங்கே நீ 4 பொருள் வாங்கினா 4 பொருளுக்கு எவ்வளோ ஆகுதோ காசை கட்டிட்டு போவேன்ற நம்பிக்கையில் வைக்கிறாங்க. நீ வந்து அவங்க ட்ரஸ்ட்டையும் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற. அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை எப்படி கிராக் பண்ணலான்னு யோசிக்கிற. அகைன் என்ன ப்ராப்ளம், அசைன்மெண்ட் எக்ஸாம்லாம் பண்ணுற அந்த லூப் ஹோல் சர்ச்சிங் மென்டாலிட்டி பார்த்தோன்னா உனக்கு டெய்லி வாக்ஸ் ஆஃப் லைஃப்லையுமே வருது. நீ அசைன்மெண்ட் எக்ஸாம்லாம் இதே மாதிரி பண்ணியிருப்ப, மாட்டிருக்க மாட்டேன். ஆனால் கடைசியில் வந்து இங்கே மாட்டும்போது தான் எல்லாம் ஒரே ஐடியா போகுது. நான் இருந்த யூனிவர்சிட்டி பக்கத்திலே வந்து ஒரு பெரிய வால்மார்ட் இருக்கும். ஸோ அந்த வால்மார்ட்டில் வந்து நீ ஒரு பொருள் 2 பொருள் வாங்கினா கூட ரிசீட்டை செக் பண்ணுவாங்க.
ஸோ அது இந்தியன்ஸா இல்லை வந்து ஜென்ரலாகவே செக் பண்ணுறாங்களேன்னு தெரியல. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு எங்கேயுமே இருந்தது கிடையாது. மற்ற இடத்துலலாம் ஷாப் பண்ணால் ரிசீட்லாம் யாரும் என்ட்ரன்ஸில் செக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஸ்பெசிஃபிக் வால்மார்ட்டில் யூனிவர்சிட்டி பக்கத்தில் நிறைய இந்தியன்ஸ் வரதால ரெசிட்ஸ்லாம் அடிக்கடி செக் பண்ணுவானுங்க. அண்ட் நம்ம ஆளுங்க நானும் பார்த்துருக்கேன், ஷாப்பிங் கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஷாப்பிங் கார்ட்ஸ்லாம் வந்து நீ காருக்கு எடுத்துகிட்டு போய் உன் ஸ்டஃப் எல்லாம் அன்லோட் பண்ணிட்டு ஒரு கார்ட் கவுண்டர் இருக்கும், அங்கே போய் நீ கார்ட்டை விட்டுட்டு நீ போகணும். ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் கார்லாம் இருக்காது, எதுவும் இருக்காது, இந்த பொருள்லாம் கார்ட்டில் வச்சுட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த கார்ட்டில் வந்து துணியெல்லாம் அண்ட் ஆமாம். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் சாகால வந்துட்டு ஒன் ஆஃப் த லாஸ்ட் திங் நான் கவர் பண்ண ஆசைப்பட்டது என்னன்னா, இந்த ரூம்மேட்ஸ், இந்த ஸ்பிளிட் வைஸ் ஜோக்ஸ். எனக்கு வந்து யூஎஸ் வந்து வர்றது வரைக்கும் எனக்கு ஸ்பிளிட் வைஸ்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ எங்கே போகிறோம், நீ செலவு பண்ண நான் செலவு பண்ணுறேன், மாறி மாறி இப்படி பண்ணுறது தான். பட் இங்கே வந்தது தான் வந்து இந்த ஸ்பிளிட் வைஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு தெரியும். பட் இட் ஆக்சுவலி மேக் சென்ஸ். ஏன்னா உனக்கு ரூம்மேட்ஸ் ஒரு 5 or 6 people இருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் நீ ட்ராக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி காசு ஷேர் பண்ணுறது ஓகே. பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டதுனால, இந்த ஸ்பிளிட் வைஸ்லாம் சில பேர்லாம் வந்து ஒரு சென்ட்டை கூட போடுவானுங்க. ஸோ நீ தண்ணி குடிச்சா கூட தண்ணியை ஸ்பிளிட் வைஸில் போடுறது, சாப்பாடு கடிச்சுன்னா அந்த சாப்பாடு இப்போ ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா நான் கடிக்கிறேன்னா அந்த ஒரு ஸ்லைஸ் $20 பீஸானா அதை அப்படியே டிவைட் பண்ணி ஒரு ஸ்லைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு டேக்ஸ் போட்டு ஸ்பிளிட் வைஸில் போடுறது. அப்படி இப்படிலாம் வந்து இந்த ரூம்மேட்ஸ்லாம் வந்து இந்த கஞ்ச மேக்ஸாக இருப்பாங்க. அது எதுக்கு பண்ணுறானுங்க, ஏன் பண்ணுறாங்க எனக்கு புரியல. எல்லாருக்குமே நல்ல ரூம்மேட்ஸ் அமையாது. நீ வந்து உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல சில் ரூம்மேட்ஸ் அமையிறது வந்து உனக்கு லக்கு தான். நீ அப்ராடில் அவனோட ஃபாரின் இன்டர்நேஷ்னல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய ரூம்மேட்ஸ் வந்து உனக்கு இப்படி தான் அமைவாங்க. பேட் ரூம்மேட்ஸ் வந்து ரொம்ப இங்கே பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப காமன் அண்ட் ஈஸி கூட அந்த மாதிரி ரூம்மேட்ஸ் அமையிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பிளிட் வைஸ் கான்செப்ட் வந்து நான் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் மற்ற பசங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்த்தா முட்டை எல்லாம் பேர் எழுதி வச்சுருப்பானுங்க. முட்டையெல்லாம் வந்து மார்க்கர் வச்சு இது இவன் இனிஷியல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆப்பிள், பழம், அவன் தயிர் இவன் தயிர்னு பேசிட்டு இருப்பாங்க. மில்க்கு, இது தயிர், அதுலலாம் வந்து நேம் லேபிள் எழுதி வைக்கிறது. இது வந்து இது ஓகே, சரி அவன் பொருள் நான் தொடக்கூடாது, இது ஓகே, நீ தனியாக வச்சுக்கிறது எல்லாம் ஓகே. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. வந்து ஒரு தண்ணி, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தண்ணி பாட்டிலு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்பிளிட் வைஸில் போடுறது. எங்கேயா வெளியில் போகணுன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் உடனே பே பண்ணிட்டு சக்குன்னு ஸ்பிளிட். எனக்கு அதான் காசு கொடுக்காம எங்கடா ஓடியாடா போகிறேன். அதுவும் இந்த $10 $5 வச்சுட்டு நீ என்ன கோட்டையாக கட்ட போகிற சொல்லு. அதனால் இந்த ஸ்பிளிட் வைஸ் கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப, எனக்கு யூஎஸில் வந்து கல்ச்சர் ஷாக்குன்னு ஆனது வந்து எனக்கு இந்த ஸ்பிளிட் வைஸ் மட்டும்தான். எனக்கு அது வரைக்குமே வந்து எனக்கு இந்த ஊர் சொசைட்டி ஆளுங்க பற்றினா எனக்கு பெருசாக ஒரு ஷாக்கெலாம் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ஸ்பிளிட் வைஸ் தான் வந்து ரொம்ப எனக்கு ஃப்ரீக் அவுட் ஆச்சு இனிஷியலாக. ஸ்பிளிட் வைஸ் கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இப்போது பிராண்ட் நியூவாக இங்கே வராங்க, ரூம்மேட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, அப்போ வந்துட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு எக்ஸ்பென்ஸு, அப்போ நான் அதை உடனே போடுறேன் அப்படின்னா இனிஷியல் ஃபேஸில் அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா வந்துட்டு எனக்கு நீ யாருன்னு தெரியாது, நான் உனக்கு யாருன்னு தெரியாதுன்ன போது பேசிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், ஒரு 4 நாள் பேசியிருப்போம் அவ்வளோதானே தவிர தெரியாதுன்ன போது போடுறது ஃபைன். இது வந்துட்டு ஒரு 2-3 years ஆர் லாங்கர் டியூரேஷனில் இருக்கிற பீப்புள் ஆர் / ஃப்ரெண்ட்ஸே பண்ணுவாங்க. டேய் நீ கேட்ட மாதிரி தான், என்னடா ஓடியாடா போகிறேன், நான் வந்துட்டு பிராண்ட் நியூ ஆள், நேற்று தான் நம்ம இந்த கண்ட்ரியில் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர் நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணவே போகிறது இல்லை, அவ்வளோதான், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னா நீ ஸ்பிளிட்டில் போகிறது ஒரு அர்த்தம் இருக்குது. டெய்லி நம்ம மீட் பண்ணுறோம், டெய்லி நம்ம கான்வர்சேஷனில் தான் இருக்கோம், 2-3 years தெரியும், ஒன்று ஒரு லாங்கர் டியூரேஷனாக தெரியும்னா போடு, தப்பு இல்லை. இப்போ வந்து கடையில் போயிட்டு இப்போ ஒரு பொருள் வாங்குகிறேன் ஆர் ஆர்டர் பண்ணுறேன், ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டு வந்து நான் எனக்கு சாப்பாடு வர்றதுக்குள்ளே நீ ஸ்பிளிட்டில் போட்டேன் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, டேய் சாப்பிட்றதுக்குள்ளே நான் ஓடி போயிடுவேன்னு என்னோட பயப்படுறியாடா, அப்படின்னா நம்பிக்கை இல்லை என் மேலே அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் வந்துட்டு அதில் ஆட் பண்ணுறாங்களோ இல்லைனா அதை வந்து உள்ளே ஆட் பண்ணுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் வந்து, இது வந்து நீ உடனே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாதுடா, நான் ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரீசன் கொடுப்பாங்க, விச் இஸ் ஃபைன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு என்னை பொறுத்த வரையும் எல்லாரோட ரீசனுமே அதுதான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு எவ்வளோ தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மணி விஷயத்தில் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரிங்கிற ஒரு கான்செப்ட்னால பிஹேவ் பண்ணுவாங்க, விச் இஸ் ஆல்சோ ஃபைன். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி தான், ஸோ அதனால் அப்படி பண்ணுறது ஓகே. பட் நிறையா பேர் வந்துட்டு சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேக்டர் மாதிரி இருக்குது. நீ ஹார்ட் ஏர்ன்டு மணி ஆர் அட் த சேம் டைம் நான் அதை இப்போ ஒரு ட்ராக் பண்ணுறதுக்காக தான் போடுறேன், நீ உடனே அனுப்பணும்லாம் அவசியம் இல்லை, பொறுமையாக எப்போ வேணால் அனுப்பு அப்படின்றதெல்லாம் ஃபைன். பட் சில பேர் வந்து பார்த்தா போடுறதோட நிறுத்திக்க மாட்டாங்க, டே நான் போட்டேன்டா எனக்கு உடனே அனுப்பிடுறா அப்படின்வாங்க சாப்பிட்றதுக்குள்ளேயே, டே நான் சாப்பிட்டோமா இல்லை உனக்கு அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து எனக்கு வந்துட்டு ஃபீல்ஸ் வியர்ட். பட்
அதர் than that இட்ஸ் ஆக்சுவலி a good Yeah, concept. it is good. It is good. அது நீ சொன்னதை நீ கவர் பண்ணது எல்லாமே இட்ஸ் வெரி குட். பட் அதான் அது ஃபியூ எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்டன்சஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நான் நிறைய பேர் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி என்னடா பிஸ்கெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் பாக்கெட் கொடுப்பாங்க. நீ ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டீங்கன்னா அந்த மொத்த பிஸ்கெட் பாக்கெட் அமௌண்ட்லேருந்து ஒரு பிஸ்கெட் ரேட் எவ்வளோன்றத வந்து மேக்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணி அதை உனக்கு ஸ்பிளிட் உடனே போடுவான். நீ உனக்கு கொடுத்துருப்பான் செட்டு, சரி ஓகே கொடுக்குறேன் ட்ரை பண்ணலாம், நீ சாப்பிடலாம் எடுத்து சாப்பிட்ருப்ப, உடனே உனக்கு ஃபோனில் ஸ்பிளிட் செட் அங்கன்னு அடிக்கும் 1 சென்ட் 2 சென்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான் வந்து ஃபன்னியாக இருக்கும். பட் இப்போ ரூம்மேட்ஸோட உட்காந்து நீ வந்து டிவி பார்க்குற, இல்லைனா வந்துட்டு உன் ரூம்மேட் யாராவது உட்காந்து டிவி பார்த்துட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோ ஏதாவது உட்காந்து சாப்பிட்ருக்கான். இப்போ யாராவது ஃப்ரெண்டு வரான் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவேன், என்னடா எடுத்துக்கிறியாடா அப்படின்ற மாதிரி. அவன் இப்போ ஆஃபர் பண்ணுறான் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஜெஸ்டர் மாதிரி தான் நீ பார்த்து ஒரு சிப்ஸோ இல்லைனா ஒரு பீஸோ எடுப்பே தவிர அந்த ஒரு பீஸுக்கும் ஸ்பிளிட்டு போடுவான்னு நினச்சலாம் நீ எடுக்க மாட்டேன். இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுனா, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் யாராவது இந்த மாதிரி ஆரம்பிச்சானுங்கன்னா நெக்ஸ்ட் நாள்லேருந்து அவன் கேட்டான் நீ நோ சொல்லிடுவேன். ஸோ இன்டெரக்டாக வந்துட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா தேவையில்லாமல் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாமல் ஸ்ட்ரெயினுமே வரும். ஏன்னா வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னு கிடையாது, ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் மணி. ஸோ உனக்கு காசு இன்வால்வ் ஆகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மயிராதுன்னு நிறைய பேர் பிஹேவ் பண்ணுவாங்க, எனக்கு காசு தான் முக்கியம்னு. ஸோ சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் மணி, நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணுறது தான் ஒரு மாதிரி டே என்னடா அதுன்ற மாதிரி தோணும். அதான் எல்லாருக்குமே வேற வேற மைண்ட் செட் இருக்கும் when it comes to money. பட் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தண்ணி பாட்டில், பிஸ்கெட் பேக்கெட்டு, பிஸ்கெட் பேக்கெட்டில் ஒரே ஒரு பிஸ்கெட், ஒரு பீட்சா ஸ்லைஸு, ஒரு பீட்சா ஸ்லைஸு, இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் வந்து அண்ட் அதான் நம்ம பார்க்குறவங்க யாராவது வந்து மாஸ்டர்ஸ் படிக்க வரீங்கன்னா இதே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இப்போ ரூம்மேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பிளிட் வைஸ்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியலனா இது கண்டிப்பாக உள்ளே வரும். இஃப் யூஆர் கமிங் டு மாஸ்டர்ஸ், ஐ திங்க் இப்போ இந்தியாலுமே வந்து ஸ்பிளிட் வைஸ் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிறைய அந்த ரூம்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தொலைவில் போனால் மாஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே தனியாக தான் இருந்தேன். ஸோ பிரச்சனையே இல்லை, நானே செலவு பண்ணி நானே சாப்பிட்டு அப்படியே போயிட்டு அந்த அந்த ரூம்மேட் பிரச்சனைலாம் வந்து நிறைய வரும் மாஸ்டர்ஸ். அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா வந்துட்டு இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீ படிக்கிற டயத்தில் உனக்கு வந்துட்டு ஒரு இன்கமும் உனக்கு சைடில் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி ரூம் எடுக்கிறது, ரூம்மேட்ஸ், அது வந்து ரொம்ப நார்மல் கான்செப்ட் தான் அக்ராஸ் எனி கண்ட்ரி. பட் அப்போது வந்துட்டு இந்த மாதிரி சில்ற ஆக்டிவிட்டீஸ் ஆர் இந்த மாதிரி கொஞ்சம் சில்லியாக பிஹேவ் பண்ணுற பீப்புள் யூ வில் டெஃபினெட்லி கம் அக்ராஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபார் எனிபடி ஹூ இஸ் கம்மிங் இன் த ஃபியூச்சர் அவன் வந்து கண்டிப்பாக இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்தால் உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வேறு லெவலில் மிங்கிள் பண்ணி எல்லாருமே டே பரவாயில்லடா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு எல்லாருமே அப்படியே சுமூகமாக நம்மளோட மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே வேறு லெவல் கெத்து, எல்லாமே இங்கே சூப்பர் ஜாலி அப்படின்றது கிடையாதுங்கிறதுக்காக தான். பட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரியும் கிடையாது. இதெல்லாம் இருக்குன்னு ஜஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் ஒரு ஃபேக்டரை தவிர அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி அதே தான். ஸோ இப்போ இந்த விசாவாக இருக்கட்டும், நியூ என்ட்ரியும் போது இருக்கிற ப்ராப்ளம், இல்லைனா வந்து பார்ட் டைம் போது பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதோட டார்க் சைடும் இதெல்லாமே இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் ஒரு ஐடியா அண்ட் பர்செப்ஷனே தவிர ஐயோ இப்படிலாம் இருக்குடா அதனால் வராதடா பண்ணாதடா அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் அப்படிலாம் நினச்சிருந்தா ப்ராப்ளம் நம்மளே வந்திருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தானே. கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா அதான் டார்க் சைடு அண்ட் குட் சைடு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். மாஸ்டர்ஸ் ஜோக்குன்னு ஆரம்பிச்சது வந்து இப்போ வந்து நிறைய சென்சிட்டிவ் அண்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸும் கவர் பண்ணோம், ஜோக்கையும் கவர் பண்ணோம். பட் ஜோக் இல்லாமல் ரொம்ப சீரியஸ் டாபிக்ஸும் நம்ம பேசணும். அண்ட் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் யூனோ லைக் இட்ஸ் சம்திங், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூ கேன் நெவர் கெட் எனிவேர் எல்ஸ். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் மூலயமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் வந்து வேற எந்த மீடியம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு கண்ட்ரி விட்டுட்டு உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரி, மொழி தெரியாத ஊர், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ தான் வந்து லைஃப்ன்றது வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ அந்த லைஃபோட ரியாலிட்டி வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா வீட்டில் இருக்கிற வரைக்கும், அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும், அந்த இண்டிபெண்ட்டாக அவங்க சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியாது. இந்த ஊருக்கு வந்து நம்ம இப்போ வேற ஒரு ஊர் தெரியாத ஒரு நாட்டில் வந்து நம்ம தனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து, வீடை பெருக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, படிக்கிறது, காசு சம்பாதிக்கிறதுன்னு உங்களோட
உங்களோட லைஃப்ல எல்லாத்தையுமே சர்வை பண்றது எப்படின்றது கற்றுக் கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஸ்டார்ட் ஆகுறது மாஸ்டர்ஸ்லேருந்து தான். ஸோ காலேஜ் மாஸ்டர்ஸ் 2 கிராஜுவேட், நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சது அப்புறம் வேலை அப்படி இப்படின்னு உங்களோட லைஃப் அண்ட் பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். இந்தியாவில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு லேசியான பர்சன் இப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற வியூவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ தான் பேசிக்காக ஒரு தட்டுக்களை வருதுலேருந்து நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து நம்ம யாருமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதால we know how important everyday chores, இந்த மாதிரி பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே நமக்கு வந்துடும். அதனால் yeah, if you're trying to pursue masters or in the idea, good luck to you, best of luck. And yeah, we'll see again in another interesting episode of Boys Talk in Locker Room Tamil. Until then, we'll sign off. See you guys. Thank you.